மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். நம்முடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணம் செய்து நாம் ஒரு சின்ன ஜெபம் செய்து தேவனுடைய வார்த்தைகளுக்குள் கடந்து போகிறோம். இந்த நாள் ஆண்டவராகிய கர்த்தர் முன்குறித்த ஒரு பரிசுத்த திருநாள். தேவனுடைய பாதத்தில் 12 மணி நேரம் காத்திருக்கவும், நாம் அவரை சந்திக்கவும், அவர் நம்மை சந்திக்கவும் அவர் இந்த நாளை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். நாம் செய்கிற எல்லா ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கர்த்தர் பரத்திலிருந்து அங்கீகரித்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பதாக அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். காலையில் துவங்கி இந்த நேரம் வரைக்கும் இடைவிடாமல் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை ருசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து மகிமையான காரியங்களை கர்த்தர் நம் நடுவிலே நிறைவேற்றப் போகிறார். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் தேவனே உம்முடைய சமூகத்தில் பிரியமாயிருக்க உதவி செய்தருளும். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி எழுதியிருக்கிறேன். இந்த வார்த்தைகளின்படி நீர் எங்களோட பேசவும், உம்முடைய வாயின் வார்த்தைகளை வெளிப்படுத்தவும், நீர் சொல்லுகிற காரியங்களை நாங்கள் கவனித்து கேட்கவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய கரத்தின் கிரிகளினால நம்ம இந்த 12 மணி நேர ஜெபத்தை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். உலகம் முழுவதும் அதை நேரலை மூலமாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கிறவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் 12 மணி நேரம் எப்படி காத்திருந்து கர்த்தருடைய பாதத்துல இடைவிடாம ஜெபம் பண்ணுகிறார்கள் என்று. நாம் கண்ணீரோட ஜெபம் பண்ணுகிறோம், கருத்துரிமித்து ஜெபம் பண்ணுகிறோம், ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுகிறோம், பச்சை தண்ணீர் கூட குடிக்காமல் ஜெபம் பண்ணுகிறோம், அமர்ந்த இடத்திலிருந்து அசையாமல் எழுந்து போகாமல் நாம் ஜெபம் பண்ணுகிறோம், அடாது வெயில் அடித்துக் கொண்டிருந்தாலும் விடாது கர்த்தருடைய பாதத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், தேவனுடைய பிரசன்னத்தை இடைவிடாமல் ருசித்துக் கொண்டிருக்கிறோம். காலையில் 9 மணிக்கு வந்த நாம் இடைவேளை இல்லாம, ஒரு சின்ன இன்டர்வல் கூட இல்லாம ராத்திரி 9 மணி வரைக்கும் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த சவாலான காரியம் அநேகருடைய கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகம் முழுசும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை நாங்க முதல்ல ஆரம்பித்த பொழுது அருமையான தேவனுடைய தாசர்கள் இதற்காக திட்டம் செய்து போன வருஷத்திலே கர்த்தர் பேசிட்டாரு. 12 மணி நேர உபவாச ஜெபம். இந்த ஜெபத்தை இந்த வருஷத்துல நம்ம தொடர்ந்து எந்தெந்த பகுதிகளில் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலும் நடத்த வேண்டும் என்று தீர்மானம் செய்த பொழுது, கர்த்தர் இந்த ஜெபம் நடத்தப்படும் பொழுது என்னென்ன நன்மைகள் தேசத்துல உண்டாகும் என்பதை ஏற்கனவே வெளிப்படுத்தி பேசிவிட்டார். இந்த ஜெபம் நடத்தப்படும் பொழுது ஜனங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் என்பதை கர்த்தர் பேசிவிட்டார். இந்த ஜெபம் நடத்தப்படும் பொழுது சாத்தானுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அதையும் கர்த்தர் பேசிவிட்டார். இந்த ஜெபம் நடத்துகிறவர்களுக்கு என்னென்ன சோதனைகள் உண்டாகும் எல்லாவற்றையும் கர்த்தர் பேசிவிட்டார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அன்றியும் தம்மில் அழைக்கப்பட்டவர்களாக அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனுடைய சித்தம் இல்லாமல் எது ஒன்றும் நடப்பதே இல்லை. அல்லேலூயா. எல்லாம் முன்குறிக்கப்பட்ட காரியம்தான். ஒரு மனிதன் வர வேண்டும், அவன் இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் செய்யணும், இயேசுவை காட்டி கொடுக்கணும், இயேசுவில் சிலுவையில் அறைய வேண்டும் என்பது தற்செயலாய் நடந்த ஒரு நிகழ்ச்சி அல்ல. தற்செயலா நடந்ததா? இல்ல. இயேசு சிலுவையிலே என்ன வசனம் பேச வேண்டும் என்பது கூட அது தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்டிருந்தது. இயேசு கை கால்கள் ஆணிகளால் கடாவப்பட்டு சிலுவையில் இருந்த பொழுது கூட தான் சொல்ல வேண்டிய வார்த்தையை தேவனுடைய சித்தத்தின்படி சொல்லி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தையை பேசினார். யூதாஸ் வரணும், 30 வெள்ளிக்காசுகளுக்கு அவரை விற்கணும், அவரை கொலை செய்யும்படிக்கு கொண்டு போகணும், எல்லாம் திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட காரியங்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய திட்டங்களை முதலாவதாகவே வெளிப்படுத்தி விடுகிறார். அதே மாதிரி தான் அந்த 12 மணி நேர உபவாச ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுது சாத்தானுடைய தந்திரங்கள் எப்படி இருக்கும், கர்த்தருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் கர்த்தர் காண்பித்தார். ஒரு பெரும் திரள் கூட்டம் ஜனங்கள் தேவனுடைய ஜெப வல்லமையினால் நிரப்பப்பட்டு இடைவிடாமல் கர்த்தருடைய பாதத்திலே ஜெபித்து இந்த தேச ஒரு ஜெபத்தின் மேகத்தினால் மூட போகிறார்கள் என்று கர்த்தர் பேசியிருந்தார். ஜெபிக்கக்கூடிய ஒரு பெரும் திரள் சேனையை வாலிபர்களுக்கு நடுவிலும் தேவனுடைய திருச்சபைக்கு நடுவிலும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவிலும் நான் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். இதுவரைக்கும் செய்ததை போன்ற ஜெபம் அல்ல, புதிய ஜெபத்துடைய தாற்பரியங்கள், புதிய ஜெபத்துடைய ரகசியங்கள், புதிய ஜெபத்துடைய பரிமாணங்கள் எல்லாம் இந்த ஜெப கூட்டங்கள் மூலமாக வெளிப்படுத்தி காட்டப்படும் என்பதை கர்த்தர் சொன்னார். மாத்திரமல்ல, அதற்கு திரளாய்
திரளாய் பெருங்கூட்டம் ஜனங்களை நான் அழைத்து வருவேன் என்று சொன்னார். ஒருவேளை ஒரு நற்செய்தி கூட்டத்தை நடத்தினா ஜனங்கள் திரளா கூட்டம் வரலாம். ஒருவேளை ஒரு அற்புத பெருவிழாக்களை நடத்தினால் ஜனங்கள் ஏராளமாக பெருகி வரலாம். ஒருவேளை இந்த இடத்துல உங்களுடைய சுகத்திற்காக, சரீர விடுதலைக்காக விடுதலை பெருவிழாக்களை நடத்தினால் ஜனங்கள் ஏராளமாக இந்த இடத்திலே கடந்து வந்து காத்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல முதல்ல 9 மணிக்கு வந்த உடனே அவர்கள் சொன்ன இன்ட்ரோடக்ஷன்ல முதல் வார்த்தை சொன்னார்கள், இந்த 12 மணி நேரமும் நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்க கூடாது. சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னாங்க. நான் அப்ப இல்ல, இருந்தாலும் சொன்னாங்க. ஏனென்றால் எல்லா கூட்டத்திலும் நாங்கள் அதை தான் முதல்ல சொல்றோம். சொல்லிட்டு நாங்கள் என்ன சொல்றோம், அது ஏன் முதல்ல சொல்லிடுறோம் அப்படின்னு சொன்னா, 12 மணி நேரமும் நம்ம தேசத்துக்கு தான் ஜெபிக்க போகிறோம், பிறருக்காக ஜெபிக்க போகிறோம், நம்முடைய தேசத்தில் காணப்படும் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இதுக்கெல்லாம் உங்களை இங்க ஒப்புக்கொண்டால் நீங்க தொடர்ந்து இந்த ஜெபத்துல இருக்கலாம். இல்லாவிட்டால் நாங்கள் துவக்க ஜெபம் பண்ண கண்ணை மூடும் பொழுது கடந்து போய்விடலாம் அல்லது கரைந்து போய்விடலாம். அப்படிங்கிறது தான் முதல்ல நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம். அப்படி சொல்லியும் ஜனங்கள் திரளாய் தொடர்ந்து வந்து காத்திருந்து 12 மணி நேரம் என்ன ஐயா, 24 மணி நேரம் ஜெபித்தால் கூட நாங்கள் நிலையா இதே இடத்தில் காத்திருக்க தயாராக இருக்கிறோம்னு வந்திருக்கிற இந்த கூட்டத்தை பார்த்து தான் சாத்தான் பயப்படுகிறானே அல்லாமல், சும்மா தங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிற பெருந்திரள் கூட்டத்தை பார்த்து சாத்தான் பயப்படுகிறதே இல்லை. பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தி ஜனங்களுடைய நன்மைகளுக்காக மாத்திரம், உங்களுடைய சுய தேவைகளுக்காக மாத்திரம், உங்களுடைய விடுதலைக்காக மாத்திரம் நாங்கள் கூட்டங்களை நடத்தின ஒரு பெரிய திரள் கூட்டம் வருது பாருங்க. அந்த கூட்டத்தை பார்த்து சாத்தான் பயப்படுகிறதே இல்லை. சாத்தானுக்கு அந்த கூட்டத்தை பற்றி பயம் இல்லை. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் சுண்டலுக்கு வருகிறவர்கள். கடைசியில காத்திருப்பாங்க, எப்பயா நமக்கு வந்து நன்மை கிடைக்கும், எப்ப நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க, எப்ப நம்ம பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்னு சொல்லி. 1982 வருஷத்திலே என்று நினைக்கிறேன், ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடந்தது. ஒரு தேவனுடைய தாசர் வந்தார். லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்திலே கூட்டமாக கூடியிருந்தாங்க. அந்த கூட்டத்திற்கு கடந்து வருவதற்கு என்னோடு கூட படித்த என்னுடைய ஒரு வாலிப சிநேகிதர் ஒருவர், அவர் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தார். கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்தார். அவர் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார். அந்த கூட்டத்தில் அந்த விசேஷமா அந்த போதகருக்கு, அந்த பிரசங்கியாருக்கு தேவன் கொடுத்த ஒரு வரம், அவர் பேர் சொல்லி கூப்பிடுவார். பேர் சொல்லி கூப்பிட்டு குணமாக்குவார். அது ஒரு வரம் இருக்கிறது. அந்த வரம் அவரிடத்தில் அபரிமிதமாய் செயல்பட்டது. அவருடைய கூட்டத்திற்கு பல மாவட்டங்களிலிருந்தும் பல ஊர்களிலிருந்து ஜனங்கள் திரளா வருவாங்க. இவர் இப்பதான் புதுசா ரட்சிக்கப்பட்டவர், என்னுடைய நண்பர். அவர் போய் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாராம். பக்கத்துல ஒரு ஆள் வந்து உட்கார்ந்தாராம். ஒரு மஞ்ச பை ஒன்று வச்சிருந்தாராம், ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று வச்சிருந்தாராம். கூட்டம் நடக்கிற இடத்துல முதல் இடத்துல இடம் பிடிக்கணும் என்பதற்காக மத்தியானம் 3 மணியே நான் வந்து வெயில்ல வந்து உட்கார்ந்து இடம் பிடிக்க ஆரம்பிச்சேன்னு வந்து உட்கார்ந்து இருந்தாராம். கூட்டம் நடந்து முதல்ல பாட்டு பாடி கொண்டிருந்தார்கள். அடுத்து செய்தியாளர் செய்தி சொல்ல வரப்போகிறார். பக்கத்துல இருந்து என்னுடைய நண்பரை அந்த பக்கத்தில் உட்கார்ந்து அந்த மஞ்ச பை சுரண்டினாராம். சுரண்டி சொன்னாராம், என் பேரு இன்ன பேரு, இந்த பேரை சொல்லி நான் நாகப்பட்டினத்திலிருந்து வருகிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நாகப்பட்டினத்திலிருந்து வர்றேன், என் பேர் கணேசன். இந்த பேரை சொல்லி ஐயா கூப்பிட்டாங்கன்னா என்னை எழுப்பி விடுங்க, நான் அதுவரை கொஞ்சம் கண்ணை சிந்துக்கிறேன் அப்படின்னா. இந்த பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னா என்னை எழுப்பி விடுங்க, ஏன்னா நாகப்பட்டினத்திலிருந்து வந்து மத்தியானம் 3 மணிலிருந்து உட்கார்ந்து இருக்கிறேன்னா கொஞ்சம் கண் அசத்துற மாதிரி இருக்கு. பிரசங்கம் அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும், அவர் போதனை என்ன வேணாலும் பண்ணட்டும், இந்த கணேசன் சொன்னா மாத்திரம் விட்டுறாதீங்க, பக்கத்துல இடிச்சாவது என்னை எழுப்பி விட்டுருங்க, நான் தான் இந்த கணேசன் அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி ஒரு காலத்துல அப்படி ஒரு பெரிய கூட்டம் வந்தது. சுண்டலுக்காக வருகிற கூட்டம் அப்படின்னா ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். பஜனை பாடி கொண்டிருப்பார்கள் சில இடத்துல, கடைசியில் அந்த சுண்டல் கொடுப்பாங்க. அது மார்கழி மாசத்துல கூட்டத்துல அந்த கோயில்கள்ல சுண்டல் வாங்குறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு. அவர்களுக்கு பக்தி கிடையாது, பாட்டு பாடுவதில் எல்லாம் ஆர்வம் கிடையாது. கடைசியில எப்ப கொடுப்பாங்க, பிரசாதம் கொடுப்பாங்கன்னு காத்திருப்பாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவ கூட்டங்கள்ல நம்முடைய சரீரத்திற்கு எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறக்கா ஒரு பெரிய கூட்டம் வந்தார்கள். அந்த கூட்டத்தை பார்த்து பிசாசு பயப்படவில்லை. இந்த கூட்டம் நம்மை பாதிக்க போகிறதும் இல்லை, நம்மை ஒன்றும் செய்ய போகிறதும் இல்லை. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைத்த உடனே தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி போய்விடுவார்கள், அவ்வளவுதான். ஆனா 12 மணி நேரம் முழங்காலை தேய்த்து விடாமல் ஜெபிப்போம், பெருமூச்சுகளோடும் கண்ணீரோடும் கதறலோடும் கர்த்தருடைய பாதத்தில் மன்றாடுவோம். சாத்தானுடைய தலை எங்கெங்கெல்லாம் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் அதை நசுக்குவோம். கடைசி பிசாசு எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறி போகிற வரைக்கும் எங்கள் ஜெபத்தின் சத்தம் ஓய்ந்து போகிறதில்லை என்று ஒரு கூட்டம் எழும்புகிறது. பார்த்தீர்களா? இந்த கூட்டத்தை கண்டுதான் பொல்லாத பிசாசானவன் பயந்து கொண்டிருக்கிறான். 6லும் சாவு 100லும் சாவு என்பது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். மொக்குகள் தாம் தோன்றி முடிவதைப் போல மக்களாய் பிறந்தோர் மடிவது திண்ணம் சொல்லி இருக்கிறான். வாழ்வது ஒரு முறை, ஒரு தடவை தான் வாழ போறோம். இந்த வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி நம்முடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டால் கூட தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கொண்டு வருகிற கடைசி வினாடி வரைக்கும்
நாம் இந்த இடத்துல கிரியை செய்து கொண்டே இருப்போம் என்று ஒரு வைராக்கியம் உள்ள சந்ததி இந்த நாட்களில் எழும்ப ஆரம்பிக்குது. பாத்தீங்களா? இதுதான் சாத்தானுடைய அடிவயிறை கலக்குகிற ஒரு செய்தி. சாத்தான் பயப்பட ஆரம்பித்து விட்டான். சாத்தான் இப்பொழுது நடுங்க துவங்கி விட்டான். மாவட்டங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், வீதிகள் தோறும் தன்னுடைய முழங்காலை முடக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெப சந்ததி எழும்பிவிட்டது என்பதை கண்டு அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆண்டவராகிய கர்த்தர் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தம்முடைய பிள்ளைகள் மேல் ஜெப ஆவியை இந்த நாட்களிலே ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு புதிய ஜெப திருப்பு முனை நம்முடைய கண்கள் காண இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இது ஏனோ தானோ என்று அங்கே கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கிற கூட்டம் அல்ல. அச்சடிக்கப்பட்டு எழுதி வைக்கப்பட்டுக் கொண்டிருந்த பேப்பர்களை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற கூட்டம் அல்ல. எழுந்து நின்று சுருக்க ஜெபம் செய்கிற கூட்டம் அல்ல. இது விலா எலும்புகள் முறிந்து விழும்படிக்காக என் தலை தண்ணீரும் என் கண்கள் நீரூற்றுமாய் மாறினால் நலமாயிருக்கும், அப்பொழுது சாக கொடுத்த என் தேசமே உனக்காக நான் கதறுவேன் என்று சொல்லி எழுப்புகிற வாலிப சேனை, கர்த்தருடைய வைராக்கியமான கூட்டம், தேவனுடைய கர்ஜனையின் சப்தத்தை முழங்குகிற யூத ராஜசிங்கத்தின் குட்டிகள் நாம. இந்த தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்க போறோம். இந்த தேசம் பிசாசுக்கு சொந்தமானதில்லை. பிசாசு சொல்லுகிறான், அந்த மரம் எனக்கு சொந்தம், இந்த கோயில் எனக்கு சொந்தம், இந்த மலை எனக்கு சொந்தம். இல்ல, கர்த்தராகிய தேவன் இந்த தேசத்தை, பூமியை நம்முடைய கைகளிலே கொடுத்தார். நாம் இருக்கும் நாடு நமதென்பது அறிவோம், அது நமக்கே உரியதாம் என்பதை அறிவோம். ஹல்லேலூயா. இந்த தேசத்தை முழுவதுமாக நம்ம சாத்தானுடைய பிடிகளில் இருந்து நம்முடைய கைக்கு கொண்டு வரணும். இயேசு சொன்னார், நான் வானத்திற்கு ஏறி போகிறேன், மறுபடியும் இந்த பூமிக்கு இறங்கி வருவேன். ஏறி போன இயேசு, கலிலேயராகிய மனுஷரே, வானத்தை ஏன் நீங்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் எப்படி வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் திரும்ப வருவார் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து, எழுந்தருளி போன இயேசு கிறிஸ்து மறுபடியும் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். முதல் முறை இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது நாம் அவர் தங்குவதற்கு இடம் கொடுக்கவில்லை. இயேசு சொன்னார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரன் தலை சாய்ப்பதற்கு இடமில்லை என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து முதல் முறை வந்த பொழுது அவருக்கு சிலுவையை கொடுத்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறை வரும்பொழுது எதை கொடுக்க போகிறோம் தெரியுமா? இழந்து போன இந்த பூமியை அவருடைய கைகளிலே முழுவதுமாய் கொடுத்து, நீர்தான் இதன் மேல் ராஜா என்று நாம் அவருக்கு அறிக்கை செய்ய போகிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறதை போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்பதை மெய்ப்பித்து காண்பிக்க போகிறோம். ஒரு காலத்திலே வந்த பொழுது நன்றி மறந்து இயேசுவை சிலுவையிலே காட்டிக் கொடுத்து அறைந்த கூட்டம் அல்ல, வரப்போகிற இயேசுவுக்கு பூமியை ஆயத்தப்படுத்துகிற கூட்டம் இதோ எழும்பிவிட்டது என்று நாம் சொல்லுகிறோம். தூத்துக்குடி பட்டணத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இப்படிப்பட்ட கூட்டம் எழும்பினதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னும் பலமா நீங்கள் கை தட்டணும். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காரியங்களை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்மை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போறோம். நம்மை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம் தோன்றுகிறது. இந்த பூமி தன்னுடைய கடைசி சுற்றிலே நின்று கொண்டிருக்கிறது. யாரும் சொல்லவே வேண்டாம். எங்கு பார்த்தாலும் தோன்றுகிற இயற்கை சீரழிவுகள் ஒரு புறம், ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகள், ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புகிற காலம், மனிதர்கள் பணத்தை ஆசை பிடித்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்கிற காலம், தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியாத காலம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும் என்று சொன்னார். மனிதர்கள் விற்பதும் கொள்வதும், பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வெள்ளம் தங்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். நம் கண்கள் காணவைகள் எல்லாம் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் ஆகிய அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் இறங்கி வருவதற்கு முன்பாகவும் இந்த உலகம் தன்னுடைய கடைசி சுற்றில் நிற்கும் பொழுதும் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று இயேசுவே தன் வாயை திறந்து சொன்னாரோ அவைகள் எல்லாம் நம்முடைய கண்கள் காண நிறைவேறி கொண்டிருக்கிறது. எந்த காலகட்டத்திலும் நாம் கண்டறியாத அளவிற்கு நில நடுக்கங்கள் இப்பொழுதுதான் தோன்றுகிறது. வானத்தில் அடையாளங்களும் வானத்தில் நிறைய மாற்றங்களும் இப்பொழுதுதான் தோன்றுகிறது. சமுத்திரத்திலே அலைகள் இப்பொழுதுதான் முழக்கமாய் இருக்க ஆரம்பித்திருக்கிறது. சமுத்திரத்தின் அலைகள் சீறி எழும்பி சுனாமிகளாக கடந்து வந்து ஏராளமான ஜனங்களை கொள்ளையடித்துக் கொண்டு போவது இந்த காலகட்டத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. கடலிலே பணி செய்கிறவர்கள் அநேகர் தூத்துக்குடியில் இருக்கிறீங்க சொல்றாங்க, கடல் முன்ன மாதிரி இப்பொழுது இல்ல, கடல்ல நிறைய மாற்றங்கள் தோன்றி இருக்கிறது, கடல்ல காணப்படுகிற மீன்கள்ல மாற்றம் தோன்றி இருக்கிறது. தொடர்ந்து நம்மை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகள்
நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நம்ம வாசித்து பார்த்து தேவனுடைய வேதத்தில் இயேசு சொன்ன சம்பவங்களையும் நாம் ஒன்றாக ஒருமித்து பார்த்தா நம்மை அறியாமலே ஒரு முடிவுக்கு வர முடிகிறது. அது இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். உலகம் தன்னுடைய கடைசி சுற்றிலே நின்று கொண்டிருக்கிறது. உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டாங்க. இந்த கடைசி காலத்துல நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த காலம் கடைசி என்று உணர்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க்கு சுவிசேஷத்திலே 13வது அதிகாரம் 32வது அவர் சில வசனங்கள் 32, 33 வசனங்கள்ல சொன்னார். அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறியான். பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அதனால்தான் கர்த்தர் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு தம்முடைய பிள்ளைகளை இந்த கடைசி காலத்துல ஜெபிக்க வைத்திருக்கிறார். ஜெபத்தின் பல புதிய பரிமாணங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். நாம் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற பல சத்தியங்களை, இதுவரைக்கும் எந்த தலைமுறைக்கும் வெளிப்படுத்தி காட்டப்படாத சத்தியங்களை இந்த கடைசி கால தலைமுறைக்கு கர்த்தர் பிரத்யட்சமாக வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஒரு காலத்துல நமக்கு ஜெபம் என்றால் என்னவென்றே நமக்கு தெரியாது. நம்ம எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று தெரியாது. எதற்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்று தெரியாது. எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று தெரியாது. தேவனை நோக்கி எப்படி காத்திருக்க வேண்டும் என்று தெரியாது. ஒரு காலத்துல பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறவர்களை பார்ப்பதே ரொம்ப அரிது. விசுவாசிகள் யாரும் ஜெபிக்க மாட்டார்கள். ஜெபிப்பதற்கு என்று ஆசாரியர்கள் என்ற ஒரு கூட்டம் இருப்பாங்க, லேவியர்கள் என்ற ஒரு கூட்டம் இருப்பார்கள். அவர்களும் மற்றவருடைய பாவ நிவாரணத்திற்காக உள்ளே போய் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே அவருடைய பாவங்களை மன்னியும் என்று 2 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணி வருவார்கள். அதிகமாய் தேவனிடத்துல இரவும் பகலும் காத்திருந்து ஜெபித்தவர்களை பழைய ஏற்பாட்டு காலத்துல வெகு குறைவாக பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்துல வேறொரு காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்த சபையிலே ஜெபம் பண்ணினாங்க, சபையிலே காத்திருந்தாங்க. ஆனா கடைசி காலத்திலேயோ நாம் இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அந்த கடைசி காலம், அந்த காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். அந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ரொம்ப அலர்ட்டார்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை கண்டு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கண்மூடி ஜெபம் பண்ணும், எந்திரத்தனமா ஜெபம் பண்ணும் உங்களது எந்திரத்தனமான ஜெபங்களை விட்டுவிடுங்கள். மனப்பாடம் பண்ணி ஜெபம் பண்ணும் ஜெபத்தை விட்டுவிடுங்கள். எழுதி வைத்து ஜெபிக்கிற ஜெபம் வேண்டாம். நம்முடைய ஜெபம் என்பது உள்ளத்தின் அடி ஆழங்களிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே விரும்புகிறார். இது நாம் தேவனுடைய பாதத்திலே ஜெபிக்க வேண்டிய காலகட்டம். ஆகவேதான் இந்த காலத்துல இதுவரைக்கும் நாம் கண்டறியாத ஜெபங்களை, ஜெபத்தின் பல புதிய பரிமாணங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் நமக்கு எதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் நான் நிறைய ஊழியம் செய்திருக்கிறேன் பல கிராமங்கள்ல. அந்த பகுதிகளில் நம்ம போனீங்கன்னா சில கிராமங்கள்ல கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அவர்கள் செய்கிற ஜெபங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். காலையில 4:30 மணிக்கு அடுப்பு பத்த வைக்கும் பொழுது வீட்டுல நேரா ஐயரை எழுப்பி கூட்டிட்டு வருவாங்க. ஐயா, இன்னைக்கு கல்யாணம், எங்க வீட்டுல விருந்து இருக்குது, அடுப்பு பத்த வைக்க போறோம், அடுப்பு பத்த வைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சொன்னமா சொல்லலையா? அவர் கையில 2 விறகு கட்டையை கொடுத்து நல்ல எரியும்படி ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு சொல்லுவோம். அவர் ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த அடுப்பு ஆசீர்வதியும், விறகு ஆசீர்வதியும், நல்ல நல்ல சமையலை ஆசீர்வதியும் சொல்லி அவர் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போவார். கொஞ்ச நேரம் அப்பதான் வீட்டுக்கு போயிருப்பார். ஒரு 4:30 மணிக்கு ஆள் வந்துடும். இப்பதான் அரிசி களைஞ்சோம், ஒலையில போட போறோம். ஐயா ஒரு ஜெபம் பண்ணி முதல் கைப்பிடி எடுத்து ஒலையில போயிட்டீங்கன்னா நல்லா வெந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஜெபம் பண்ணுவார். நான் ஒரு முறை அப்படித்தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமத்துல ஒரு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு என்னுடைய கன்வென்ஷன் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க சொன்னாங்க, இந்த பிரசங்கியார் எங்க வீட்டுல இந்த கல்யாணத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவருடைய வற்புறுத்துதலுக்காக அங்க போனேன். எனக்கு யாருன்னு தெரியாது போனேன். எனக்கு முதல் அனுபவம் அப்பதான் ஃபர்ஸ்ட் போனேன். ஒரு பெரிய தாம்பூல தட்டுல ஒரு பட்டுச்சேலை வச்சு கொண்டாந்து எனக்கு முன்னால கொடுத்து, ஐயா இது பொண்ணு கட்ட போற சேலைக்காக ஜெபம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சேலைக்கு எப்படி ஜெபம் பண்றேன்னு எனக்கு தெரியல. வியாதியஸ்தனுக்கு ஜெபம் பண்ண தெரியும், ஜெபம் பண்ணி இருக்கிறேன். பிசாசு பிடித்தவருக்கு ஜெபம் பண்ண தெரியும், ஜெபம் பண்ணி இருக்கிறேன். பிரச்சனையில் இருக்கிறவர்கள் கேட்டா ஜெபம் பண்ண தெரியும். சேலைக்கு என்ன ஜெபம் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நான் பட்ட படிப்பெல்லாம் படித்து விட்டு வந்தவன் அல்ல. ஊழியத்துக்கு தற்செயலா கர்த்தர் அழைச்சி இழுத்துட்டு வந்ததுனால வந்தவன். எனக்கு தெரியல இதெல்லாம்.
நான் அப்படி கொஞ்ச நேரம் திகைத்தேன். என்ன செய்வது? என் கையை மேல வச்சு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த பட்டுச்சேலை ஆசீர்வதியும், சாயம் போகாமலும் கிழிந்து போகாமலும் நீண்ட நாட்கள் உழைக்க உதவி செய்யும் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. விடுங்க யான்னு சொல்லி எழுதிட்டு போயிட்டேன். ஒரு காலத்தில் நமக்கு தெரியவில்லை நாம் எதற்கு ஜெபம் பண்ண வேண்டும், எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், ஏன் ஜெபம் பண்ண வேண்டும், பட்டுச்சேலைக்கு எப்படி ஜெபம் பண்ணணும், வாழை மரத்துக்கு என்ன ஜெபம் பண்ணணும், விறகு கட்டைக்கு என்ன ஜெபம் பண்ணணும், உலைக்கு என்ன ஜெபம் பண்ணணும், அரிசிக்கு என்ன ஜெபம் பண்ணணும், வேகும் போது என்ன ஜெபம் பண்ணணும், அரிசி போடும் போது என்ன ஜெபம் பண்ணணும், வடிக்கும் போது என்ன ஜெபம் பண்ணணும், சாப்பிடும் போது என்ன தெரியல. ஆகவே எல்லாவற்றுக்கும் நாம் ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். கர்த்தர் அறியாமையுள்ள காலங்களை கர்த்தர் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போ நம்முடைய ஜெபத்தில் ஒரு புதிய பரிமாணம். இப்ப நீங்க பாருங்க, இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு ஜெபம். அங்க சொல்றாங்க, சாத்தானுடைய அதிகாரங்களை பறித்து உங்கள் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி சாத்தானுக்கு கட்டளை கொடுத்து பிசாசை அப்பால் போ என்று சொல்லி பேசி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னால இப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? நீங்க பிசாசை பார்த்து, பிசாசே உன் கையை எடு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? கையை நீட்டி, வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனையே, இந்த வானமண்டலத்தை விட்டு, தூத்துக்குடிக்கு மேலே இருக்கிற வானமண்டலத்தை விட்டு நீ வெளியேறி போ சொல்லிருக்கீங்களா? மலைகளை பார்த்து அவைகளுக்கு முன்பாக கையை நீட்டி மலைகளிலே குடிகொண்டு மலையை எனக்கு சொந்தம் என்று சொல்லி சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிற பிசாசே, இந்த மலையில் ஒரு சின்ன கல்லு கூட உனக்கு சொந்தம் இல்லை, வெளியேறி போ என்று நாம் ஜெபம் பண்ணினதில்லை. ஆனா கர்த்தர் இப்போ நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். இது வரும்பொழுது இதுவரைக்கும் நம்ம இந்த மாதிரி அனுபவங்கள் இல்லாததுனால நாம் புதிய விதமான காரியங்களை ஜெபம் பண்ணும் பொழுது மற்றவர்களுக்கு பார்த்தால் அது விகற்பமாக தோன்றுகிறது. இந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய காலத்துல அகாஸ்வேரு என்ற மன்னன் ஆட்சி பண்ணி கொண்டிருந்த பொழுது அங்க வந்து சொல்றாங்க, ராஜாட்ட சொல்றாங்க, வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் கொண்ட ஒரு கூட்டம் நம்முடைய தேசத்தின் நடுவிலே பரம்பி இருக்கிறது. அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் பார்க்க விகற்பமா இருக்கிறதாம். நம்ம ஜெபம் பண்ற பார்த்தா விகற்பமா இருக்குதான். அவனுக்கு அங்க சாராயம் காய்ச்சிட்டு இருப்பான், தண்ணி அடிச்சுட்டு இருப்பான், கடையில வந்து அவன் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான். அதெல்லாம் விகற்பமா தெரியலையா? நம்ம 12 மணி நேரம் உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்றோம் பாருங்க, விகற்பமா இருக்கான். என்னங்க இந்த காலத்துல புதுசா வந்து ஊழியக்காரர்கள் வந்து ஜனங்களை திரளாக கூட்டி 12 மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு பேருடைய வேலையை கெடுத்து ஒரு நாள் முழுசு உட்கார வச்சிருக்கிறாங்களே. இதெல்லாம் கேட்க ஆளே இல்லையா? ஒருவர் கேட்கிறார் என்னை பார்த்து, பிரதர் 12 மணி நேரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி வேத புஸ்தகத்துல எங்கேயாவது போட்டிருக்குதா அப்படின்னு கேட்டார். 12 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு போட்டிருக்குதா? நான் அவருக்கு ரொம்ப எளிமையாக தாழ்மையாக ஒரு பதில் சொன்னேன். உண்மைதான் ஐயா, 12 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு பைபிள் எங்கேயும் போடல. ஆனா வேதத்துல சொல்லுது 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா எத்தனை மணி நேரம் ஜெபம் நினைக்கிறீங்க நீங்க? 24 மணி நேரம் ஜெபம். 24 மணி நேரம் ஜெபம். நாங்க இப்பதான் 12 மணி நேரம் ஜெபம் பண்ணி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பித்திருக்கிறோம். அடுத்த ரவுண்ட் வருவோம், அப்ப 24 மணி நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. நீங்க கை தட்டுறத பார்த்தா இன்னைக்கே 24 மணி நேரம் உட்கார்ந்துருவீங்க போல இருக்க. உங்களுக்கு சம்மதம்னா எங்களுக்கு சம்மதம். நாளைக்கு காலைல 9 மணி கூட்டத்தை முடிக்கலாம். அல்லேலூயா. 12 மணி நேரம் ஜெபம். இவர்கள் ஜெபம் பண்ணுவது அவர்கள் விகற்பமாய் தோன்றுகிறதாம். மற்றவர்களுக்கெல்லாம் தோன்றல, நம்மை சுற்றி இருக்கிற வேற்று மதத்தவர்களுக்கு தோன்றல. பாருங்க, நம்ம தேசத்துக்கு ஜெபம் பண்றாங்க, நம்ம நாட்டுக்காக ஜெபம் பண்றாங்க, நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் ஜெபம் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்மவர்களுக்கு விகற்பமான பழக்க வழக்கமாய் தோன்றுகிறதாம். எது ஒன்றையும் நாம் புதிதாய் ஆரம்பித்து காண்பிக்கும் பொழுது அது விகற்பமாய்த்தான் தோன்றும். அதை பழக பழக அதை நம்ம விட்டு விலகவே முடியாமல் போய்விடும். அல்லேலூயா. அதனால கர்த்தர் இதுவரைக்கும் காணப்படாத அளவிற்கு ஜெபத்தின் ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதல்ல ஒரு காரியம் தெரிந்து கொள்ளுங்க, ஜெபிக்க வேண்டிய காலம் இதுதான். ஜெபத்தினுடைய எல்லா பரிமாணங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டிய காலமும் இதுதான். கர்த்தர் இந்த காலத்திற்குத்தான் தம்முடைய ஜனத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். வேதத்துல நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அடுத்து ஒரு ஜெபம் என்கிற கான்செப்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சில கேள்விகளுக்கு விடை நமக்கு வேண்டும். ஒன்று, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அடுத்து 2, எப்போ ஜெபம் பண்ணணும் அல்லது எதற்காக ஜெபம் பண்ணணும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். 3வது, அந்த ஜெபத்தினால் உண்டாகிற நன்மை என்ன என்பதையும் நம்ம விளைவுகள் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். நாம் செய்கிற எல்லா காரியத்திற்குமே ஒரு விளைவு உண்டு. விளைவை எதிர்பார்த்துத்தான் நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம். கடல்ல போய் ஒரு மனிதன் வலை வீசுகிறவரிடத்துல வலை கேட்டீங்கன்னா அவர் ஒரு விளைவை எதிர்பார்த்துத்தான் வலை வீசுகிறார்.
ஒரு நிலத்தில் போய் தன்னுடைய விதையை வீசுகிறவரை கேட்டால் அவர் ஒரு விளைவை எதிர்பார்த்து தான் ஒரு காரியத்தை செய்கிறார். ஒரு சின்ன குழந்தைய அழ கொண்டு எல்கேஜில சேர்த்து விடுகிறோமே, ஒரு விளைவை எதிர்பார்த்து தான் பிள்ளைகளை கொண்டு சேர்த்து விடுகிறோம். யாரும் சும்மா எதையும் செய்வதில்லை. நாம் செய்கிற ஜெபத்திற்கும் ஒரு விளைவு நாம் எதிர்பார்க்க வேண்டும். எதற்காக நாம் ஜெபிக்கிறோம், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், நம்முடைய ஜெபத்தில் வேற புதிய பரிமாணங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34, 35 ஆகிய வசனங்களில், 36 ஆகிய வசனங்களில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியின் மேல் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னார். உங்களை சுற்றி நடக்கிற இத்தனை நிகழ்வுகளை நீங்க பாக்குறீங்களே, ஆபத்துகளை பாக்குறீங்களே, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். எப்பவும் விழித்திருந்து ஜெபம் பண்ணணுமா? அப்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு ரெண்டு விளைவுகள் நடக்குது. ஒன்னு, உலகத்தின் கடைசி நாட்களில் தோன்றுகிற பேர் அழிவுகளிலே அவன் மரிப்பதும் இல்லை, சாவதும் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. ஒரு தேசத்துல ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தா கூட ஜெபிக்கிறவன் மாத்திரம் உள்ளே போக மாட்டான். ஒரு பெரிய அலை முழக்கமாகி சுனாமி வந்தால் கூட ஜெபிக்கிறவன் அதிலே பாதிக்கப்பட மாட்டான். ஒருவேளை நீங்க கேட்கலாம், அது எப்படிங்க இவ்வளவு பெரிய வானளாவிய அளவில் உயரமாய் தோன்றுகிற அலைகள் ஒரு தேசத்தை வந்து அழிச்சா நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் அது போதுமானதா என்று கேட்கலாம். நம்ம ஒருவேளை விஞ்ஞானபூர்வம் அதெல்லாம் சாத்தியமான ஒரு விஷயம் தானா என்று ஒருவேளை நாம் நினைக்கலாம். ஆனா இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நமக்கு சொன்னது ஒரு விஞ்ஞானி அல்ல, ஒரு மனுஷன் அல்ல, ஒரு ஊழியக்காரன் அல்ல, ஒரு போதகன் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவர் சொன்ன வார்த்தையை நம்ம யோசிச்சு பார்க்க கூடாது, நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சு பார்க்க கூடாது. அவர் எழுதினால் எழுந்ததே. அவர் சொல்றார், இவைகளுக்கு நீங்கள் தப்பிப்பீர்கள். நீ பண்ற ஜெபம் உன்னை தப்புவிக்க போதுமானது, வேறு எதுவும் அல்ல. நீ கட்டிக்கொள்ளுகிற புயல் பாதுகாப்பு மையங்கள் அல்ல, நீ கண்டுபிடித்திருக்கிற விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அல்ல. நீ பண்ணுகிற ஜெபம் கடைசி கால தலைமுறையை பாதுகாக்க போதுமானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது அவர் சொல்றாரு, அது மாத்திரம் இல்லையா, கர்த்தர் வரும்பொழுது அவர் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருக்கும்படி அது உங்களை மாற்றுகிறது. கர்த்தர் வரும்பொழுது அவர் முன்பாக நிற்பது என்பது எல்லாராலும் முடியாத ஒரு விஷயம். அந்த தானியேலுடைய புத்தகத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை அவர் பிரத்யட்சமா பார்க்கிறார். தேவனுடைய முகத்தை பார்க்கிறார், ஒரு தேவ தூதனை பார்க்கிறார். தேவ தூதனை பார்த்த பொழுது ஜெபித்துக் கொண்டது தானியேல், எலும்புகள் அற்றவனை போல கீழே விழுந்தேன் என்று சொல்லுகிறார். எலும்புதான் ஒரு ஆள் அப்படி நிக்க வச்சிருக்கு, தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுதோ இல்லை, என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியும். எலும்புதான் ஒரு ஆளை நிக்க வச்சிருக்கும். சிலருக்கு பார்த்தா எலும்பே இருக்காது, போன்லெஸ். எனக்கு போன் இருக்கு. எலும்பு தான் ஒரு மனிதனை நிக்க வச்சிருக்கும். அந்த எலும்பை உருவி விட்டால் அவன் சொதக்குன்னு விழுந்துரும். அப்படியே வேதத்துல சொல்லுது, எலும்புகள் அற்றவனை போல, செத்தவனை போல கீழே விழுந்தேன், முகங்குப்புற கீழே விழுந்தேன். அப்புறம் ஒரு தேவதூதன் வந்து அவரை தேற்றி பலப்படுத்தி தண்ணி கிண்ணி அடிச்சு, எந்திரிப்பா நெல்லு அப்படின்னு சொன்னேன். நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு எந்திரிச்சு உட்கார்ந்து மறுபடியும் ஜெபத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சார் தானியேல். ஒரு தேவதூதனை பார்த்த பொழுதே தானியேல் கீழே விழுந்து விட்டார். ஆனா நம்ம இனி யாரை பார்க்க போறோம் தெரியுமா? யாரை தரிசிக்க போகிறோம் தெரியுமா? யாரை முகமுகமாய் நாம் வானத்திலே, மத்திய வானத்திலே நாம் எதிர்கொண்டு போக போகிறோம் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நாம் சாதாரணமா நினைச்சு கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து முதல் முறை வந்த பொழுது, பூமியிலே வந்த பொழுது ஒரு சின்ன கை குழந்தை மாதிரி வந்தார். அவரை கையில தூக்க முடிஞ்சது, அப்படியே தூக்கி பார்த்தாங்க. சிமியோன் தூக்கி பார்த்தார், அன்னாள் தூக்கி பார்த்தார். ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி அவரை தூக்கி பார்த்தாங்க. அவர் நம்மில் ஒருவரை போல மாறினார். இயேசு மறுபடியும் வரும்பொழுது ஒரு குழந்தையை போல வரப்போகிறது இல்லை, அவர் ராஜாதி ராஜாவாய் முழு மகிமை கொண்டவராய் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி தீர்த்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய முழு பராக்கிரமத்தோடு வரப்போகிறார்.
அவருடைய கையிலிருந்து மின்னல்கள் புறப்படுமா. வேதத்தில் எழுதியிருக்கிறது, தேவன் எவ்வளவு பெரியவர் என்று கேட்டால் அவர் தம்முடைய கைகளிலே மின்னல்களை அடக்கி வைத்திருக்கிறார். அவர் தம்முடைய விரல்களை நெகிழ்த்த அவருக்கு சித்தமான இடத்திலே மின்னல்கள் போய் விழும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு மின்னலை நேரா பார்க்க முடியுமா நமக்கு? இடி விழுகிற சத்தத்தை நேரா கேட்க முடியுமா நமக்கு? மின்னல் விழுகிற இடத்திலே பக்கத்திலே நிற்க முடியுமா நமக்கு? மின்னல் விழுகிற இடத்திலே பக்கத்திலே நிற்க முடியாத நமக்கு மின்னல்களை கையிலே அடக்கி வைத்திருக்கிறவரை பார்ப்பது எப்படி? வேதம் சொல்லுது, ஜெபிக்கிறவன் ஜெபிக்க 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 தேவனுடைய சாயலை அடைகிறான். அவன் தேவனை காணவும் தேவனை தரிசிக்கவும் தேவன் வரும் நாளில் அவருடைய முழு பராக்கிரமத்தோடு அவர் வரும் பொழுது அவர் முன்பாக நிற்கவும் அவன் பாத்திரவானாய் எண்ணப்படுகிறான். அவன் பாத்திரவானாய் போய் நிற்கிறான். அவரை எதிர்கொண்டு போக புறப்படுவோம் என்று சொல்லி எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி புறப்படக்கூடிய அந்த பாக்கியத்தை, அந்த நிலையை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. இதுக்கு நீங்க என்ன செய்யணுமா? இதற்கு நீங்கள் நிற்க பாத்திரவான்களாய் இருக்கும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். எப்படிங்க ஜெபம் பண்ணுவது? நாம் எப்படி ஜெபம் பண்ணுவது? முதல்ல காரியத்தை கேட்கணும்னா, ஜெபிக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தையும் முதல் நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த வேத பகுதியிலே சொல்லுகிறார், உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாதாம்? பெரும் திண்டியினால், லக்ஸூரியஸ் லைஃப், ஆடம்பர வாழ்க்கையில உங்களுடைய இருதயம் லைக்காதபடிக்கும், வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும். நீங்கள் நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவது சம்பவியாதபடிக்கும். அப்படின்னா கர்த்தருடைய வருகையை நீங்கள் எப்பொழுதும் எதிர்பார்த்து நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா? வந்துருவாரோ, இன்று வந்துருவாரோ, நாளை வந்துருவாரோ என்ற அந்த அலர்ட்னஸ், அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கணுமா? அந்த உணர்வுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும்படிக்கும் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். கடைசி காலம் என்பது மனிதர்கள் ஆடம்பரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு காலம். ஆடம்பரத்திற்கு இதுவரைக்கும் நமக்கு கண்டறியாத அளவுக்கு இவ்வளவு பொருள்கள் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணுவதற்கு வந்து கிடக்கிற காலம் இந்த கடைசி காலம் தான். ஒரு காலத்துல மார்க்கெட்டு நீங்க போய் பாத்தீங்கன்னா அது அவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம் பொருள் தான் இருக்கும். ஆனா இந்த காலத்துல ஷாப்பிங், அந்த மால்கள் போய் பாத்தீங்க, மால்கள் பாருங்க, ஒரு 10 அடுக்கு 15 அடுக்கு பெரிய பெரிய மாடிகள் வைத்து எங்க பார்த்தாலும் கடைகள், எங்க பார்த்தாலும் கடைகள். அவ்வளவும் ஆடம்பர பொருள்கள். தேவையோ தேவையில்லையோ ஜனங்கள் கூட்டம் அங்கே போய் திணித்துக் கொண்டிருக்கிறாங்க. உள்ள போய் கொண்டும் போவதும் வருவதுமாக இருக்கிறார்கள். என்னதான் வாங்குவார்களோ, என்னதான் சேமிப்பார்களோ. இன்றைக்கு முழுவதும் தன்னுடைய வீட்டை ஆடம்பர பொருள்களால் அலங்கரித்து நிறைத்து வைத்துக் கொண்டிருக்கிற கூட்டம் இன்னைக்கு திரளா பெருகி இருக்கிறத பார்க்கிறோம். இன்னொரு புறத்துல பாருங்க, வெறி. கடைசி காலத்துல வெறி பிடித்த ஜனங்கள், ஜாதி வெறி, மார்க்க வெறி, மூர்க்க வெறி, கொலவெறி எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டிருக்கிற காலம். வெறிகளின் மேலே பின்னால ஜனங்கள் ஓடுகிற ஒரு காலம். என்ன ஒரு காரியம் வந்தாலும் உடனே வெறி கொண்டு மனிதர்கள் மேல். வெறின்னு சொன்னா ஒரு உன்மத்தம் பிடித்த நிலையில, ஒரு கிறுக்கு பிடிச்ச நிலையில வரக்கூடிய கோபத்துக்கு பேர் தான் வெறி. சாதாரண கோபம் மனிதர்களுக்கு வரும். கோபம் வராவிட்டால் அவன் மனிதன் கிடையாது. கோபம் வரும், சாதாரண கோபம். இந்த வெறின்னு சொன்ன என்ன தெரியுமா? வெறி என்றால் உன்மத்த நிலை. ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு கோபம் வரும். என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்து விடுவார்கள். அவ்வளவு வெறி பிடித்து அலைகிற ஒரு கூட்டம் கடைசி காலங்களில் எழும்புமா. இப்ப வெறி பிடித்திருக்கிற கூட்டங்களை நீங்க சாதாரண கீழ்த்தட்டு மக்களிலே மாத்திரமல்ல, எல்லா திறத்து மக்களிலும் திரளாய் எழும்பி வருகிறதை கண்டு கொண்டிருக்கிறோம். ஏழை, பணக்காரன், படித்தவன், பாமரன், ஐடியில வேலை செய்கிறவன், கீழே வந்து உப்பளத்தில் வேலை செய்கிறவன், பெரிய எல்லா இடத்திலும் மனித சமுதாயம் முழுவதிலும் இந்த வெறி என்கிற கான்செப்ட் வந்து வெகு வேகமாய் பெருகிக் கொண்டு வருகிறது. அடுத்து லௌகிக கவலைகள். லௌகிக கவலைகள், லௌகிகம் என்றால் உலக பிரகாரமான கவலைகள். உலக பிரகாரமான கவலை, பிள்ளைக்கு இடம் வேணும், அது வேணும், படிப்பு வேணும், இதெல்லாம் நினைச்சிட்டு ஜெபத்துக்கு உள்ளே வரும் பொழுதே ஒரு பெரிய லிஸ்டோட வருவான், மளிகை கடை லிஸ்ட் மாதிரி. இந்த லிஸ்ட் சொல்லி முடிச்சுட்டு அவ்வளவு ஜெபம் முடிஞ்சு. பிரதர், நானும் தான் பாருங்க ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் சொன்னா 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன், ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். என்ன ஜெபித்தீர்கள் என்று போய் கேளுங்களேன். அவருடைய ஜெபம் முழுவதிலும் பஞ்சப்பாட்டு பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஆண்டவரே, எனக்கு இது வேணும், அது வேணும், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வேண்டும், எனக்கு நல்ல புடவை வேண்டும், என்னுடைய மாமியார் மனம் திரும்ப வேண்டும், என்னுடைய மாமனார் சீக்கிரம் போய் சேர வேண்டும், என் புருஷனுக்கு நல்ல புத்தி வேண்டும், நல்ல வாங்குற சம்பளம் கைக்கு வர வேண்டும், அவருடைய நடவடிக்கைகள் மாற வேண்டும், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுட்டு அவ்வளவு ஜெபம் பண்ணி ஆமென் போட்டுருவாராம். இவர் பண்ற ஜெபத்துக்கு உடனே வானம் திறக்கணுமா, பரலோகத்தை பார்க்கணுமா, இயேசுவை பார்க்கணுமா? அது நடக்காத ஒரு காரியம். லௌகிக கவலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு தேவனிடத்தில் மேலான ஜெபத்தை நோக்கி நாடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இதெல்லாம் லௌகிக கவலைகளை ஒதுக்கிவிட்டு கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ண பழகணும். ஜெபத்துல 3 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். பாருங்க, ஜெபத்துல நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜெபம் 3 காரியங்கள் அங்கே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் புத்தகத்துல 14வது அதிகாரத்துல அதுல 15வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் புத்தகத்துல 14th chapter 14வது அதிகாரத்துல 15வது வசனம் அதுல சொல்லுகிறது, இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். 2 ஜெபங்கள் சொல்ல. அது என்ன கருத்தோட ஜெபம் பண்ணுவேன்னு என்ன அர்த்தம்? ஆவியில ஜெபம் பண்ணா கருத்து இல்லாம ஜெபம் பண்ணுவாங்களா? இஷ்டப்படி ஜெபம் பண்ணுவார்களா? கருத்தோடு ஜெபம் பண்ணுவது என்பது என்னுடைய உணர்வோடு, என்னுடைய மாம்சத்துல, என்னுடைய மூளை அறிவோடு, நான் அறிந்திருக்கிற காரியத்துல, என்னுடைய ஞானத்தோடு, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நான் கருத்தை வைத்து நான் ஜெபம் பண்ணுகிறேன், கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறேன். 2வது அவர் சொல்றாரு, ஆவியோட ஜெபம் பண்ணுகிறேன். அது என்ன ஆவியோட ஜெபம் பண்ணுகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? ஆவியோடும் ஜெபம் பண்ணுவேன், கருத்தோடும் ஜெபம் பண்ணுவேன். முதல் படி ஜெபம் என்பது கருத்தோடு செய்கிற ஜெபம். அது சாதாரணமா நம்ம மாம்சத்திலிருந்து ஜெபிப்பது. ஒரு அட்ரஸ் பண்ணி, அன்புள்ள கர்த்தாவே, இந்த மாதிரி நான் வந்திருக்கிறேன், இல்லை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி நம்ம கருத்தோட ஜெபம் பண்றோம். அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நாம் சில காரியங்களை வைத்துக்கொண்டு நம்ம தேசத்துல நடக்கிற ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு குறிப்பையோ ஒரு கருத்தையோ நாம் தெரிந்திருக்கிற காரியத்தை வைத்து நம்முடைய சுயத்திலிருந்து, நம்ம மாம்சத்திலிருந்து நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். கருத்தா ஜெபம் பண்றோம். அந்த விஷயங்களை பற்றி கேள்விப்பட்டு நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் என்றால் என்ன, தூத்துக்குடி மாவட்டத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்து அந்த காரியத்தெல்லாம் வச்சு எவ்வளவு கோயில்கள் இருக்குது, இந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் வச்சு நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். கருத்தோடு ஜெபம் பண்றது. இந்த ஜெபத்துல 2வது படி இருக்கிறது, ஆவியோடு ஜெபம் பண்ணுவது. அதான் 2வது படி. ஆவியோடு ஜெபம் பண்றதுன்னா என்னங்க? எதுன்னு ஆவியோட ஜெபம் பண்றது? முதல்ல கருத்தோட ஜெபம் பண்ணா சாதாரண நிலை ஜெபம். மாம்சத்திலே நாம் தெரிந்திருக்கிற காரியங்களுக்காக நம்முடைய மாம்சத்திலிருந்து நாம் ஜெபம் பண்ற ஒரு ஜெபம், கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம். 2வது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆவியிலே ஜெபம் பண்ணுவேன். அதென்ன ஆவியிலே ஜெபம் பண்ணுவேன்? நீங்க நினைப்பீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிறைஞ்சு ஆவியில ஜெபம் பண்ணுவேன் என்று. இல்ல, அவர் அதை பற்றி சொல்லல. அதுக்கு முந்தின வசனம் 14வது வசனம் சொல்லுது பாருங்க, அந்தபடி நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அல்லாமல். யாருடைய ஆவி ஜெபம் பண்ணுதான்? என்னுடைய ஆவி ஜெபம் பண்ணுதான். எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவிய இவ பேச விடுறான். இந்த ஆவியை பேச விட்ட உடனே இந்த ஆவி ஜெபம் பண்ண ஆரம்பிக்குது. இந்த ஆவி ஜெபம் பண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கிற மொழிதான் அந்நிய பாஷை என்ற மொழி. அது ஆவிகளுடைய மொழி. அது உங்களுடைய ஓன் ஸ்பிரிட், உங்க சொந்த ஆவி அது ஜெபம் பண்ணுவதாய்த்தான் அந்த இடத்துல எழுதியிருக்கிறார். அதுல என்ன போட்டிருக்கிறார் பாருங்க, அந்நிய பாஷையில் ஜெபித்தால் என் ஆவி ஜெபிக்கும் ஒழிய, அப்படித்தானே போட்டிருக்கிறார். என் ஆவியிலே விண்ணப்பம் பண்ணுமே, என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள 2 ஆழ்த்துவங்கள் இருக்கிறது. அதை நம்ம 3 பிரிச்சிருக்கிறோம், ஆவி, ஆத்மா, சரீரம்னு. அதை 2 பெரும் பிரிவுகளாய் பிரித்தால், ஒன்று வெளியான மனிதன், மற்றொன்று ஆவிக்குரிய உள்ளான மனிதன், ஸ்பிரிச்சுவல் மேன். அந்த ஆவிக்குரிய மனிதன்ல தான் ஆவி, ஆத்மா என்ற 2 ஆழ்த்துவங்கள் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய மனிதன் என்ற இந்த ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, ஆவி, உங்களுக்குள் இருக்கிற ஆவி, அந்த ஆவி அதை ஜெபம் பண்ண விடணுமா, அதுல ஜெபத்தை கொண்டு வரணுமா. முதல்ல நீங்க ஆரம்பிக்கிறது மாம்சத்துல, உங்களுடைய கருத்துல ஆரம்பிக்கிறீங்க. அதை அப்படியே உங்களுடைய ஆவிக்கு டிரான்ஸ்பர் பண்றீங்க. அது ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்நிய பாஷையிலே பேசி அது ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறது. இது 2வது நிலை ஜெபம். முதல் நிலை ஜெபத்திற்கும் இந்த 2வது நிலை ஜெபத்திற்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, முதல் நிலை ஜெபத்திற்கு நீங்கள் போய் சேகரித்து, நீங்கள் தெரிந்து கொண்டு, படித்து, வாசித்து, அல்லது செய்தித்தாள்ல, டிவியில நீங்கள் கேள்விப்பட்ட காரியங்களை உங்கள் கருத்தில் கொண்டு வந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்கள். அந்த அவ்வளவுதான், உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் உங்களால ஜெபம் பண்ண முடியும். ஆனா உங்களுடைய ஆவியிலே ஜெபம் பண்ணும் பொழுது அந்த காரியத்தினுடைய இன்னும் சில மேலதிகமான ஆவிக்குரிய காரியங்களும் அதிலே தெரியும்.
ஒருவேளை நீங்க பாருங்க, இன்றைக்கு நாட்களில் குடிக்காரர்கள் பெருகி இருக்கிறார்கள், குடிக்கிறவர்கள் பெருகி இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்துல ஒருவர் குடிக்கிறவர் இருக்கிறாரு சொன்னா நம்ம முதல்ல நம்முடைய சாதாரண கருத்துல ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, என் புருஷன் குடிக்கிறான், என் புருஷன் எவ்வளவுதான் அந்த மனுஷனை கொண்டு வந்து மதுவை மறக்கும் மருந்துகள் கொடுத்தாலும், மதுவை மறக்கும் மையங்கள்ல கொண்டு போய் சேர்த்தாலும், அங்க இருக்கிற டாக்டரையும் குடிக்க வச்சுட்டு வந்துட்டான். இவன் என்ன செய்யறதுனே தெரியல. ஆண்டவரே, இந்த ஆள் எப்படியாவது மனம் திரும்ப நாங்க ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிறது கருத்துல ஜெபிக்கிறது. ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய ஆவி ஜெபம் பண்ணுகிறது. இந்த ஆவி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த மனிதன் குடிப்பதற்கு காரணமானது என்ன என்பதை இந்த ஆவி கண்டுபிடிக்கிறது. ஆவிக்குத்தான் ஆவியை தெரியும். அல்லேலூயா. மாம்சமானது மாம்சத்தை அறியுமா போல மனுஷரில் இருக்கிற ஆவியே ஆவிக்குரியவர்களை நிதானிக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இது ஜெபம் பண்ணும் பொழுது என்ன சொல்லுதுன்னா, அந்த மனுஷனை குடிக்கும்படிக்கு தூண்டுகிற, அந்த மனிதனை குடிவெறிக்குள் ஆக்குகிற பொல்லாத ஒரு ஆவியை அது கண்டுபிடிக்கிறது. சொல்லுது, ஆண்டவரே, என் புருஷன் நல்லவன் தான், அவரை அந்த குடிக்கும்படிக்கு ஆளாக்குகிற ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மனுஷன் ராத்திரில வந்து எல்லாம் அடிச்சு கிடிச்சு முடிச்சுட்டு போதை தெளிய போற நேரத்துல நாளைக்கு இருந்து குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போனவன் மறுபடியும் திரும்பி விழும்பொழுது நல்லா தண்ணி அடிச்சுட்டு வர்ற காரணம் என்னன்னா, அங்க அவன் ஆபீஸ்ல இருந்து வெளியே வரும் பொழுது அந்த ஆவி அவனுடைய வருகைக்காக காத்திருந்து அவனுடைய மனதோடு பேசி அவனை குடிவெறிக்கு கொண்டு வந்து ஒரு நண்பர்கள் மூலமாக அவனை மறுபடியும் குடிக்க வச்சு வீட்டுக்குள்ள அனுப்பிடுது. இந்த ஆவியை உனக்குள்ள இருக்கிற ஆவி பார்க்குது. இது பார்த்து அது ஜெபம் பண்ண ஆரம்பிக்குது. அது பண்ணுகிற ஜெபம் உனக்கு புரியவில்லை. அது ஆவிகளுடைய மொழியிலே பேசி அந்த ஆவியை கடிந்து கொண்டு ஆவிகளுடைய பாஷையாகிய அந்நிய பாஷையிலே அது பேசி ஜெபம் பண்ணுகிறது. இப்ப நீங்க இந்த இரண்டாவது கட்ட ஜெபத்தை நீங்கள் ஜெபம் பண்ணாமல் நீங்கள் முதல் கட்டமாய் கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபத்தை மாத்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த ஆவியை கடிந்து கொண்டு பண்ணுகிற ஜெபம் என்பது மிஸ் ஆகி போய்விடும். உங்க ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதற்கு ரொம்ப நாளாகி போய்விடும். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், கருத்தாக என் கண்கள் காண நான் பார்க்கிற பிரச்சனைகளுக்காக கருத்தாக ஜெபிக்கிறேன். மாத்திரம் பத்தாது, உடனே அதை ஆவிக்குள்ளாகி அதோடைய ஆவிக்குரிய சூழ்நிலைகளை கண்டு அதன் பின்னால் செயல்படுகிற ஆவிகளை கண்டு என் ஆவியிலே அவைகளை கடிந்து கொள்ளுகிறேன். அப்ப அதான் சொல்றார், நான் அந்நிய பாஷையிலே ஜெபிக்க ஆரம்பித்தால் என் ஆவி ஜெபிக்குமே அல்லாமல். அப்படின்னா என் ஆவி ஜெபிக்க ஆரம்பிக்குது. முதல்ல கருத்தில் ஆரம்பித்து அடுத்ததை ஆவிக்கு டிரான்ஸ்பர் பண்ணுகிறோம். இது ரெண்டு நிலை. இந்த இரண்டாவது நிலையிலிருந்து மூன்றாவது ஒரு நிலை இருக்கிறது. அது தெரியுமா? ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நாம் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் நம்முடைய பலவீனத்தில் உதவி செய்கிற ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடும் கண்ணீரோடும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன போட்டிருக்கிறார்? அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. எங்கிருந்து வேண்டுதல் செய்கிறார்? பரலோகத்தில் இருந்தா? இல்ல, ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, முதல்ல உங்கள் மாம்சத்திலே கருத்திலே செய்கிற ஜெபம், இரண்டாவது படி ஜெபம் உங்கள் ஆவியை எழுப்பி உங்கள் ஆவி செய்கிற ஜெபம், மூன்றாவது உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை ஜெபிக்க விடுகிற அனுபவம். ஹல்லேலூயா. இதான் ஜெபத்துல டீப்பஸ்ட் அல்லது ஹையஸ்ட் பீக். இதான் உன்னதமான உச்சக்கட்ட நிலை. ஏன் ஆவியானவரை ஜெபம் பண்ண விடுகிறோம்? ஆவியானவர் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த பிரச்சனையினுடைய ஆணி வேரில் இருந்து இந்த பிரச்சனை எதிர்காலத்தில் என்னவாய் வரும் என்ற எல்லாமே அவருக்கு தெரியும். ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். ஆவியானவருக்கு இனிமே வரப்போறது தெரியும். இந்த பிரச்சனை இப்படி போனால் இது எங்கே முடியும் என்று தெரியும் அவருக்கு. அவர் ஒருவருக்கு தான். இப்ப அதுல உங்களுடைய ஆவி கண்டுபிடித்ததை விட உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் கண்டுபிடித்து ஜெபிப்பது இன்னும் மேலான ஒரு ஜெபமாய் இருக்கும். அப்ப அந்த ஜெபத்துல நாம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா, நீங்கள் விட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருந்து கர்த்தரே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். உங்களுக்கே வித்தியாசமா இருக்கும் அந்த அனுபவம். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் முறை நான் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அப்படிதான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு தெரியாதப்போ நான் முதல்ல ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சாதாரணமா தமிழ்ல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த ஜெபத்துல கொஞ்ச நேரம் ஆக 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 அந்த இன்வால்வ்மெண்ட் வர 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 அப்படியே நான் ஆவிக்குள்ளாகி ஆவியிலே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்.
அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்நிய பாஷையில கதறி கதறி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன ஜெபம் பண்ணுகிறேன் என்று எனக்கு தெரியல. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது, அந்த அந்நிய பாஷையில ஆவியில ஜெபம் பண்ணி அப்படி சோர்ந்து போகும் பொழுது வேறொரு ஜெபம் எனக்குள்ள இருந்து ஒரு புதிய பலத்தோட புறப்பட்டது. அதிலே பேசப்படுகிற வார்த்தைகள், அதிலே சொல்லப்படுகிற காரியங்கள், அதிலே செய்யப்படுகிற ஜெபங்கள் ஒரு மனித ஆவி ஜெபம் பண்ணுவதை போல இல்லாம, ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணுவதை போல இல்லாம, அத்தாரிட்டியோட, ஒரு வைராகியத்தோட தேவன் ஜெபம் பண்ணுகிற ஜெபம். அது எப்படி இருக்கும்? அது வேற மாதிரி இருக்கும். மனுஷனுடைய ஜெபத்திற்கும் தேவனுடைய ஜெபத்திற்கும் வித்தியாசம். அது முழுவதுமாய் என்னை ஆக்கிரமித்து, என்னுடைய நினைவுகளை ஆக்கிரமித்து, என்னுடைய எண்ணங்களை ஆக்கிரமித்து, என்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து வேறொரு சத்தம். அது ஏன் சத்தமே இல்லை, எனக்கே தெரியல. இது வேற ஆள் சத்தம் மாதிரி இருக்குதே, இது என்னுடைய குரல் அல்ல, இது நான் இப்படி பேச மாட்டேன், இது வேற யாரோ பேசுறாங்க உள்ள, வேற ஒருவர் பேசுவதை போல ஆணித்தரமாய் உண்டாகிற ஜெபம். தீர்க்க தரிசனங்கள் உரைக்க ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல நம்ம சாதாரணமா நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சில காரியங்களை எனக்கு காண்பிக்கிறார். காண்பிக்கும் பொழுது நான் என் ஆவியிலே நிறைந்ததை அவைகளை கண்டு என் ஆவியிலே உங்களுக்கு நான் அதை அறிவிக்க ஆரம்பிக்கிறேன். சில நேரங்களில் நாங்கள் நல்லா அதுல டீப்பா நாங்கள் ஜெபத்தில் இருக்கும் பொழுது, 4 மாடல ஜெபம் பண்ணும் பொழுது திடீரென்று அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம். டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் சொன்னா அது என்னுடைய சத்தமே இல்லை என்று எனக்கு தெரியும். நான் பேசல, அது என்னுடைய குரலே அல்ல, அதை கேட்பவர்கள் தெரியுது வேற யாரோ பேசுறாங்க, வேற ஒரு குரல். அந்த குரல் ஒரு இடிமுழக்கத்தின் குரலை போல, அதிகாரம் நிறைந்த ஒரு குரலை போல, ஆளுமை செய்கிற ஒரு குரலை போல, யூத ராஜசிங்கத்தின் கர்ஜிக்கிற கர்ஜனை சத்தமாக அது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற கடந்து போயிருந்தோம். அப்ப அந்த யுத்தம், அந்த போர் உச்சகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. விடுதலை புலிகளுக்கு ஒரு பக்கமும், இந்த பக்கம் சிங்களவர்களுக்கும் ராணுவத்திற்கும் இந்த முறை 2ல் 1 ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்று வைராக்கியமாய் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் வருஷத்திலே நம்முடைய அன்பு சகோதரர் மோகனன் அவரிடத்திலே கர்த்தர் பேசி, நீங்க அங்க போய் ஒரு பெரிய பிரேயர் வாக் நீங்க போகணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருந்தார். அதன்படி இவர்களே தங்களுடைய சொந்த செலவை போட்டு காசு செலவழித்து பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து அங்க பஸ் எல்லாம் வாடகைக்கு எடுத்து குண்டு ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வெடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் எல்லாம் அவர்கள் போய் தங்களுடைய உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஜெப யாத்திரை பண்ணினார்கள். 2வது வருஷம் கர்த்தர் அவர்களோட பேசினார். இந்த முறை நீங்கள் போய் எல்லா ஜனங்களையும் அந்த இலங்கையில் இருக்கிற நடு மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், இந்த கண்டி என்கிற ஊரு. கண்டி இலங்கையினுடைய மையத்தில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. கர்த்தர் சொன்னார், கண்டியில நீங்க கூட்டம் நடத்தணும். கண்டியில ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நடத்துவது என்பது ரொம்ப கஷ்டமானது. ஏனென்றால் கண்டியில தான் ஒரு பெரிய இந்த புத்த மடாலயம், புத்த விகார் இருக்கிறது. அதனால அங்க இருக்கக்கூடிய ரொம்ப தீவிரவாதிகளாக இருப்பார்கள். அந்நிய மதத்தவர்கள் கூட்டம் நடத்துவதற்கு பெரும் தடைகள் அங்கே உண்டாகும். அந்த இடத்துல நீங்க எல்லாம் கூடி அந்த தேசத்திற்காக ஜெபிக்கணும். இதுவரைக்கும் இலங்கைக்காக இந்தியர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க. ஆனா இலங்கையை சேர்ந்தவர்கள் இதுவரைக்கும் அதிகமாய் ஜெபம் பண்ணவில்லை. அவர்கள் எல்லாம் கூட்டி அவர்களுடைய கண்ணீர் அங்கே சிந்தப்பட வேண்டும். அப்பொழுது நான் தேசத்திற்கு ஒரு சுபிட்சத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் பேசிட்டார். உடனே அவர்கள் சொன்னாங்க, நாங்க இந்த மாதிரி இலங்கைக்கு போகணும், கர்த்தர் எங்களோட பேசி இருக்கிறார், நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல போய் 3 நாட்கள் உபவாச ஜெபம் நடத்த போறோம். கண்டி என்ற இடத்துல நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் உங்களையும் அங்கே அழைத்துக் கொண்டு போக சொன்னார் அப்படின்னு சொல்லி எனக்கு போன்ல சொன்னாங்க. நான் போன்ல சொன்ன பொழுது முதல்ல வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டேன். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாட்கள் வருவதற்கு முன்பாக என்னுடைய சரீரத்தில் ஒரு பெரிய பலவீனம். நான் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாமல் அது ஃபுட் பாய்சனா மாறி சாப்பிடவே முடியாம வெறும் கஞ்சியில வந்து வடிச்ச அந்த தண்ணீரை மாத்திரம் குடித்துக் கொண்டிருக்கிறேன். நிக்க முடியல என்னால. அந்த அளவுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறது. மருத்துவரிடத்தில் கேட்ட பொழுது 21 நாட்கள் ஆகும், அந்த விஷமானது உங்க ரத்தத்துல எல்லாம் பரவி இருக்குதுன்னு சொல்லி நீங்க பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நிக்க முடியாது, நின்று அப்படி வேர்த்து வேர்த்து கொட்டும், கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். நாங்கள் நாளை மறுநாள் ஸ்ரீலங்கா போகணும். நான் உடனே இங்கிருந்து போன் அடித்து சொன்னேன், இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்து போன் பண்ணி சொன்னேன், என்னால நிக்க கூட முடியல, என்னால நடக்க கூட முடியல. நான் சாப்பிட்ட உணவு எனக்கு வந்து ஜீரணமாகாம அல்லது அது வந்து ஃபுட் பாய்சன் ஆகி நான் வந்து நிற்பதற்கே ரொம்ப சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறேன். இதுல வேறு ஒரு நாட்டுக்கு பிரயாணம் பண்ணுவதும் 3 நாட்கள் உபவாசம் பண்ணுவதும் அங்கே ஜெப கூட்டத்தை நடத்துவதும் என்னால் முடியக்கூடிய ஒரு செயல் இல்லை. ஆகவே தயவுசெய்து மன்னித்து விடுங்கள், என்னால் வர முடியாததுக்கு நான் வருந்துகிறேன்னு சொல்லிட்டேன். அவங்களும் சொன்னாங்க, அப்படியா பிரதர், நீங்க வந்து உங்க நல்ல ரெஸ்ட் எடுத்து உங்களுடைய சரீரத்தை பார்த்துக்கங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்றோம்னு சொல்லி மோகனனை சொல்லிட்டாங்க. ஆனா அன்று இரவே மறுபடியும் எனக்கு அவர்கள் போன் பண்ணாங்க. நான் ஜெபித்தேன்,
கர்த்தர் சொல்லுகிறார், என்ன நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா அவனை கூட்டி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டார். நான் என்ன செய்ய, நீங்க வந்தே தீரணும் சொல்லிட்டாங்க. கர்த்தர் சொல்லிவிட்டார் என்ற உடனே எனக்கு அதற்கு மேலே மறுப்பு தெரிவிப்பதற்கு மனம் இல்லை. செத்தாலும் பரவாயில்ல போவோம், இலங்கையில போய் சாகலாம்னு சொல்லிட்டு நம்ம புறப்பட்டு போயிட்டேன். ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. அங்க போயும் என்னால சரியா சாப்பிட முடியாது, என்னால இருக்க முடியாது, அறையில தங்கி இருந்தேன். ஆனாலும் 3 நாட்களும் உபவாச ஜெபத்திலே காத்திருந்தேன். கடைசி நேரத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட ஜெப வேளை வந்தது. நான் இப்போ நின்று நடத்தணும். அந்த நேரத்தில் கூட்டம் நடத்தணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாவது ஒரு சின்ன செய்தி கொடுத்து அங்கே பேசணும். சிங்களத்தில் பேசுவதற்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க. நான் தட்டு மாதிரி பேச ஆரம்பிக்கிறேன். திடீரென்று பேசிக் கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் என்னை முழுவதுமாய் ஆக்கிரமித்தார். அது எனக்கே அது ஆச்சரியம். என்னால நிக்க முடியல, கை காலம் நடுங்கிட்டு இருக்கு. அப்பொழுது கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அந்த குரல் என்னுடைய குரலே அல்ல, வேற யாரோ ஒருவர் பேசுவது மாதிரி, இடி விழுகிற சத்தம் மாதிரி, ஓசம் மாதிரி கேட்குது. ஜனங்கள் நடுங்க ஆரம்பித்தார்கள். என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க ஆரம்பித்தது. நான் அங்கே பல காட்சிகளை கண்டேன். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் 40 நாளைக்குள்ள இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும், நான் அதை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் அந்த இடத்துல சொன்னார். ஆண்டவர் பேச 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 அந்த வார்த்தை, தீர்க்க தரிசனம் எத்தனையோ முறைகளிலே நாங்கள் அறிவித்திருக்கிறோம். ஒரு தரிசனத்தை பார்த்து அதை அப்படியே என்னுடைய மொழியிலே நான் சொல்லி இருக்கிறேன். சில சமயங்களில் ஆவியானவர் எனக்குள்ளே ஏவி காட்சிகளை காண்பிக்கும் பொழுது இந்த ஆவியிலே நிறைந்து சொல்லி இருக்கிறேன். ஆனா இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு அனுபவமாயிருந்தது. என்னுடைய ஆவியிலும் நான் பேசல, நான் பார்த்த காரியத்தை பார்த்து என்னுடைய மாம்சத்திலிருந்து நான் பேசல. நான் பேசுறது முழுக்க என்னை அப்படியே டம்மி ஆக்கிட்டு என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலம் பூரணமாய் விளங்க ஆரம்பித்தது. 2 மணி நேரம் இடைவிடாம அவ்வளவு தூரத்தில் சத்தம் போட்டு அவ்வளவு வைராக்கியமாய் பேச ஆரம்பித்திருந்தால், நல்லா சாப்பிட்டு இருக்க நிலைமையில கூட என்னால் அது முடியாத ஒரு காரியம். கர்த்தர் பேசினார். நடந்த என்ன தெரியுமா? சரியா 29வது நாளிலே கர்த்தர் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். ஆண்டவராகிய கர்த்தர் தாம் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். அங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் என்னென்னலாம் கர்த்தர் காண்பித்தார் அதெல்லாம் அப்படியே நடக்க ஆரம்பித்தது. வேதத்தில் எழுதியிருக்கிறது, ஆவியானவர் தாமே உங்களுடைய பலவீனங்களிலே உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். நாம் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடும் கண்ணீரோடும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் எங்கே தவறு செய்கிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? முதல் நிலை ஜெபம் வருது பாருங்க, முதல் நிலை ஜெபம். அந்த ஜெபத்தோடு நம்ம ஜெபத்தை முடித்து விடுகிறோம். மாம்சத்துல கருத்தோட ஜெபம் பண்றதுல பாதி பேர் அப்படி முடிச்சிருவாங்க. அந்த ஜெபத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும் இது ஆவியிலே நிறைந்து செய்கிற ஜெபம் அல்ல. அவங்களுடைய சரீர மாம்சத்திலிருந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. தப்பு கிடையாது, அது முதல் படி. அவ்வளவுதான். ஜெபம் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம். ஒரு காலத்தில் நம்ம அப்படித்தான் ஜெபித்தோம். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெறுவதற்கு முன்பு, ஆவியிலே நிறைந்து ஜெபிப்பதற்கு முன்பு நாமும் அப்படித்தான் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். நம்ம கருத்துக்களை வைத்து நம்ம ஜெபம் பண்ணோம். அன்பான பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, அவரே இவரே வாழ்க அப்படின்னு சொல்லி நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி ஜெபம் பண்ணி அதோடு முடித்து விட்டோம். ஆனா ஆவியிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு 2வது கட்டமாக முதல்ல நம்ம ஆரம்பிச்ச அந்த முதல் படியிலிருந்து அடுத்த படிக்குள்ளே கடந்து போய்விட்டோம். அதுல போகும்பொழுது ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையிலே ஜெபித்து நம்முடைய ஆவியானது விண்ணப்பம் பண்ணுவதற்கு நாம விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அந்த ஆவி ஜெபம் பண்ண ஆரம்பிக்குது, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி ஜெபம் பண்ண ஆரம்பிக்குது. இந்த 2வது படி. சிலர் முதல் படியோடு தன்னுடைய ஜெபத்தை திருப்திப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். 2வது கூட்டம் 2வது படியோடு தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஜெபத்துல 3வது ஒரு படி இருக்கிறது. உங்கள் ஆவியிலே ஜெபம் பண்ணுகிற அனுபவத்தை தாண்டி உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவரை ஜெபம் பண்ண வைக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யும் தெரியுமா? நீங்கள் என்ன பிரச்சனைக்காக ஜெபிக்கிறீர்களோ ஆவியானவர் அதற்கு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிரச்சனையினுடைய எதிர்காலம், அந்த பிரச்சனையினுடைய ஆணிவேர், அந்த பிரச்சனையினுடைய அந்த நோக்கம், அந்த பிரச்சனை எதற்காக பிசாசு கொண்டாந்து எல்லா காரியங்களையும் அவர் அப்படியே வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுவார். ஏன்னா அது ஆவியானவர்ல ஜெபிக்கிறார். அவருக்கு தெரியும். அவர் சொல்லுவார், ஆண்டவரே எங்க தேசத்துல இந்த ஒரு காரியம், இந்த ஒரு சட்டம் வந்திருக்கிறது. ஆனா அந்த சட்டம், நமக்கு சட்டம் வந்தது மாத்திரம்தான் தெரியும். இந்த சட்டம் வந்ததன் மூலம், ஒரு காரியம் சட்டப்பூர்வம் ஆக்கப்பட்டதன் மூலம் அடுத்து என்னென்ன பயங்கரங்கள் வரும் என்று நமக்கு தெரியாது. ஆவியானவர் சொல்லுவார், இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் இனி எங்கள் வாலிப பிள்ளைகளுடைய அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது என்பது இயலாத ஒரு காரியமாய் போய்விடும்.
இனி குடும்ப வாழ்க்கை என்பது அற்று போய்விடும். இனி கொடிய விபச்சார நோய்கள் உலகம் முழுவதும் பெருக ஆரம்பித்துவிடும். இதோ ஜனங்கள் விற்பதும் கொள்வதும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வெள்ளம் தங்களை வாரிக்கொண்டு போக மட்டும் அவர்கள் உணராதிருந்தார்கள் என்று சொன்னீரே, அது இன்னைக்கும் நடக்க ஆரம்பிச்சிடும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஆவியானவர் தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிரச்சனையுடைய முடிவு வரைக்கும் காண்கிறவர். அப்ப அந்த ஆவியானவர் ஜெபம் பண்ணும் பொழுது உங்க கண் அப்படியே திறக்க ஆரம்பிக்குது. அப்படியே அந்த பிரச்சனைக்கு அடுத்த பின்னால் இருக்கக்கூடிய பிசாசுகளை பார்க்குது. அந்த பிரச்சனை இனி என்னவாய் அது உண்டாக போகிறது என்பதை பார்க்கிறது. அப்பொழுது உங்களுடைய கருத்தும் ஆவியானவரும் இணைந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீர்கள். ஆண்டவர் சொன்னார், எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் கூடியிருப்பீர்களோ, அது உங்களை என்னை பற்றி மாத்திரம் எழுதப்படல. ஒண்ணு, அந்த 2 பேர் என்பது நீ உன்னுடைய கருத்தும் உன்னுடைய ஆவியும். 3 பேர் என்பது உன் கருத்து உன் ஆவி உனக்குள் இருக்கிற தேவன் என்பது. ஹல்லேலூயா. இந்த 2 பேரோ 3 பேரோ சேர்ந்துட்டீங்கன்னா அங்கே நான் இருக்கிறேன், வாசம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஆவியானவரோடு கர்த்தருடைய ஆவியானவர் ஜெபம் பண்ண நம்ம விட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஜெபம் பண்ண உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அவர் பார்க்கிறார் அதை. ஏன்னா இப்ப அவர் உங்களை முழுவதுமாக நிரப்பி விட்டார். உங்களது உணர்வுகளை எல்லாம் தனக்குள் அவர் அடக்கிவிட்டார். உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் அவர் கீழ்ப்படுத்தி விட்டார். உங்கள் சரீரம் இப்பொழுது பலவீனம் அடைந்து விட்டது. உங்களுக்குள்ள இருந்த ஆவியும் பலவீனம் அடைந்து விட்டது. அந்த பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் விளங்க ஆரம்பித்து விட்டது. அவர் முழுவதுமாய் உங்களை மூடிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார். அவர் மூடிக்கொண்டு உங்களுடைய கண்ட்ரோல் எல்லாம் அவர் எடுக்க ஆரம்பிச்ச உடனே இப்ப உங்கள் பார்வை அவர் பார்வையாய் மாறிவிட்டது. உங்கள் குரல் அவர் குரலாய் மாறிவிட்டது. உங்கள் காது அவர் காதாய் மாறிவிட்டது. உங்கள் கை அவருடைய கையாய் மாறிவிட்டது. அவருடைய கண்ணாய் மாறினால் இந்த கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இருக்காது. இது அவருடைய காதாய் மாறிவிட்டால் இதற்கு மறைவான சத்தம் எதுவுமே இருக்காது. நம்முடைய உணர்வு அவருடைய உணர்வாய் மாறிவிட்டால் அதற்கு ஒளிக்கப்பட்ட ரகசியம் என்று எதுவுமே இருக்காது. அப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை முழுவதும் நிரப்பி அவனுக்குள் இருந்தவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஜெபத்தினுடைய முழு பரிமாணம் வித்தியாசமாயிருக்கும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அந்த ஜெபத்தை நாங்க எப்படிங்க அடைவது? அதுதான் 3 படிகள் சொல்லி இருக்கிறாங்க. படிப்படியாக ஏற வேண்டும். முதலிலே கருத்தாய் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அடுத்து உங்கள் ஆவியிலே அந்த ஜெபத்தை அப்படியே ஆவியிலே நிறைந்து உங்கள் ஆவியை ஜெபம் பண்ண விட வேண்டும். அதனுடைய உச்சகட்டத்தில் போகும்போது அந்த படியை நீங்கள் முடிக்கும் போது 3வது படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் முழு ஆளுமையை அவர் கைகளில் எடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அப்ப அந்த 3வது நிலை ஜெபம் வருகிற வரைக்கும் ஒரு கருத்துக்காக ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்தை நீங்கள் முடிக்கவே கூடாது. ஏதோ அவங்க சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்படி வந்து நமக்கு எழுதி கொடுத்திருப்பாங்க. அது நீங்கள் கருத்தாக ஜெபம் பண்ணுவதற்கு அதை வைத்துக்கொண்டு நாம் ஜெபம் பண்ணுகிறோம். தூத்துக்குடி மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தூத்துக்குடி மாவட்டத்தை நினைக்கிறோம், தூத்துக்குடி மாவட்டத்தை ஆசீர்வதிக்கிறோம், தூத்துக்குடி மாவட்டத்திற்காக வருகிறோம். இதென்ன தூத்துக்குடி மாவட்டத்துக்காக வருவதற்கும் நினைப்பதற்குமா உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறாங்க? இதுல நம்ம தான் நினைச்சோம், இந்த வந்துட்டோம், உட்கார்ந்து இருக்கிறோம், என்ன செய்வது? ஜெபிக்கணும். அடுத்து அந்த மாவட்ட கருத்தா ஜெபிக்கிறோம். அப்படித்தான் முதல்ல ஆரம்பிக்கிறோம். கருத்திலே முதல்ல ஜெபிக்கிறோம். ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு பாரம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இந்த மாவட்டத்தை குறித்து வரணும். ஆண்டவரே, இந்த தூத்துக்குடியிலே இந்த தூத்துக்குடி உமக்கு சொந்தமாய் மாற வேண்டும். இந்த தூத்துக்குடி முழுவதும் உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும். இந்த தூத்துக்குடியிலே எந்தெந்த இடத்துல எல்லாம் சாத்தான் தன்னுடைய ஆளுமைகளை வைத்திருக்கிறான், எந்தெந்த இடத்துல எல்லாம் சாத்தான் தன்னுடைய அதிகாரங்களை வைத்திருக்கிறான், எந்தெந்த இடத்துல எல்லாம் சாத்தான் தன்னுடைய சிங்காசனங்களை வைத்திருக்கிறான், எந்தெந்த இடங்களில் எல்லாம் சாத்தான் இருந்து ஜனங்களுடைய இருதயங்களை அவன் அங்கே உருக்குலைத்து அழித்துக் கொண்டிருக்கிறான், எந்தெந்த இடத்தில் சாத்தானுடைய கேந்திரங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ண அந்த பாரம் வரும் பொழுது நீங்க முதல்ல கருத்தா ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச ஜெபம் அப்படியே உங்களுடைய ஆவிக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகிறது. அப்போ உங்கள் ஆவி உங்களுக்குள்ள இருந்து அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுகிறது. ஆவியிலே நிறைந்து நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள். ஆவியிலே நிறைந்து ஊக்கமாய் உங்கள் ஆவி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறது. அதுதான் சொல்ல, என் ஆவி ஜெபம் பண்ணும், என் ஆவி ஜெபம் பண்ணும். அதுல நீங்கள் ஜெபம் பண்ணி அதுல ரொம்ப ஆழமாய் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, விட்டு கொடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, உங்கள் ஆவியிலே உச்சகட்டத்திலே உங்கள் ஆவி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அது அப்படியே என்ன செய்யணும், அதை எடுத்து ஆவியானவர் கையிலே கொடுத்து விடும். அதான் 3வது ஸ்டேஜ். அந்த 3வது ஸ்டேஜில் உங்களுடைய ஜெபம் ஒரு புது பரிமாணத்தை அடையும்.
அப்போ ஆவியானவரே முழு கண்ட்ரோலை எடுத்துக் கொள்ளுகிறார். நான் உங்களுக்கு கதை சொல்லவில்லை, கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற ரகசியத்தை சொல்லுகிறேன். வேதத்தில் போட்டிருக்கா போடலையா? ஆவி ஜெபம் பண்ணும், கருத்து ஜெபம் பண்ணும், ஆவியானவர் ஜெபம் பண்ணுவார். நாம் பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபமும் கருத்திலே ஆரம்பித்து உங்கள் ஆவியிலே அதை துவங்கி கடைசியிலே ஆவியானவரை ஜெபிக்க வைக்க வேண்டும். ஆவியானவர் கடைசியிலே இறங்கி ஜெபிக்கிற அளவுக்கும் உங்கள் ஜெபத்தை நீங்கள் நிறுத்தவே கூடாது. அந்த கருத்துக்காக நீங்கள் மன்றாடணும். அந்த ஜெபம் எப்படி வரணுமா? சும்மா நுனி நாக்கிலிருந்து வருகிற அலங்காரமான ஜெபங்களாய் அது இருக்கக்கூடாது. உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டுமா? அந்த காலத்திலே தீர்க்கதரிசிகள் அப்படித்தான் ஜெபித்தார்கள். விலா எலும்புகள் முறிந்து விழும் அளவிற்கும். அவர் கேட்கிறார், ஆண்டவரே, நான் சாதாரணமாய் ஜெபிக்க விரும்பவில்லை. இந்த எருசலேமை பார்க்கிறேன். எருசலேமிலே நாங்கள் ஒரு காலத்திலே ஓடி கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனை துதிப்போம் வாருங்கள் என்று சந்தோஷமாய் பாடிக்கொண்டு போன காலங்கள் எங்கே? இன்றைக்கு அந்நியர்கள் இந்த எருசலேமை மிதித்து அதை அருவருப்பாக்கி தேவனுக்கு விரோதமாய் மாற்றி பல்வேறு விதமான அருவருப்புகளையும் விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் விக்கிரகத்தையும் கொண்டு வந்து விட்டார்களே. கர்த்தாவே, இந்த தேசத்திற்காக நான் ஜெபிக்க வேண்டும். இந்த தேசத்திற்காக நான் ஜெபிக்கிற ஜெபம் நுனிநாக்கு ஜெபமா இருக்கவே கூடாது. ஆகவே கர்த்தாவே, என் தலை தண்ணீரும் என் கண்கள் நீரூற்றுமாய் மாறினால் நலமாயிருக்கும். அப்பொழுது சபிக்கப்பட்ட இந்த தேசத்திற்காக நான் கண்ணீரோடு ஜெபிப்பேன் என்று சொல்லி அவர்கள் விண்ணப்பித்தார்கள். அந்த ஜெபத்தை ஆக்கும் அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஏதோ கூடி வந்து கொண்டு ஆளுக்கு ஒரு பேப்பரை கையில் வைத்துக் கொண்டு ஜெபம் பண்ணுவதல்ல. ஏதோ கூடி வந்து கொண்டு நாம் தெரிந்திருக்கிற காரியங்களை வைத்துக் கொண்டு எந்திரத்தனமாய் ஜெபம் பண்ணுவதல்ல. அந்த ஜெபம் என்பது உள்ளத்தின் அடி ஆழங்களிலிருந்து புறப்பட வேண்டும். நாம் பண்ணுகிற ஜெபம் என்பது சாத்தானுடைய தலையை முழுவதுமாய் நறுக்கி போட வேண்டும். சாத்தான் விதைத்திருக்கிற வித்துக்களின் அஸ்திவாரத்தையும் ஆணி வேரையும் வேரோடு பிடுங்கி போட வேண்டும். பொல்லாத பிசாசானவன் மறுபடியும் தலையெடுக்கவே கூடாது. அப்படி ஒரு ஜெபம் செய்ய வேண்டுமானால் அது உங்களாலும் என்னாலும் முடியாது. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் பண்ணுகிற ஜெபத்தினால தான் முடியும். மூன்றாவது பரிமாணமான ஜெபம் உங்களுக்குள் கடந்து வருகிற வரைக்கும் உங்கள் ஜெபத்தை நீங்க நிறுத்தக்கூடாது. ஒவ்வொரு பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளுங்க. என்னென்ன காரியத்தை கொடுத்தாங்க அதை முதல்ல நீங்க மாம்சத்துல தான் ஆரம்பிப்பீங்க. மாம்சத்துல ஜெபம் பண்ணும் பொழுதே சோர்வு வந்துச்சுன்னா உடனே படுத்து விடுக்கிறோம். நம்ம தான் ஜெபம் பண்ணிட்டோமே, நம்ம பண்ண ஜெபம் தான் போதுமானதா இருக்குது, என்னென்ன ஜெப குறிப்பெல்லாம் கொடுத்திருந்தார்களோ அதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டோமே என்று சொல்லி படுத்து விட கூடாது. நீங்க இப்பதான் கருத்தா ஜெபம் பண்ணி இருக்கீங்க. கருத்தா அந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே அதை ஆழமாய் உங்கள் மாம்சம் சோர்ந்து போகிற வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மாம்சம் சோர்ந்து போகும் பொழுது அது என்ன செய்யும் தெரியுமா? அது அப்படியே ஷிஃப்ட் மாத்திர மாதிரி மாத்திரும். அப்படியே கொடுத்த உடனே உங்க ஆவி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு, அப்படியே ஆவியில ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. ஆவி சோர்ந்து போகிற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆவி அப்பொழுது ஆவியானவர் கைகளிலே கொடுத்து விடும். நீங்கள் பண்ணுகிற ஜெபம் ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ளே வந்துவிடும். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்பட ஆரம்பிக்கும். எப்ப தெரியுமா? ஆவியானவர் உங்களை முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பொழுது. இது ஒரு தீர்க்கதரிசிகளுக்கு மாத்திரம் உண்டாகிற அனுபவம் அல்ல. ஆவியிலே நிறைந்து ஆவியானவரோடு கூட இணைந்து ஆவியானவரை ஜெபிக்கும்படிக்கு ஒப்புக் கொடுக்கிற எல்லா சரீரத்திற்கும் கர்த்தர் வைத்திருக்கிற மகாபெரிய ஆசீர்வாதமாக அது இருக்கிறது. உன் தேசத்துக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க தேசம் என்ன ஆகும் என்று உங்களுக்கே கர்த்தர் காண்பிப்பார். உங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்திற்காக ஜெபம் பண்ணி பாருங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை உங்கள் கண்களே காணும். தூத்துக்குடியிலுடைய இருக்கிற பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. பிரச்சனையுடைய வேகம், அந்த பிரச்சனையுடைய பின்னணி என்னவாய் மாறும் என்று கர்த்தர் உங்களிடத்திலே காண்பிப்பார். அந்த ஆவியானவர் பண்ற ஜெபம், அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த பாரம் வித்தியாசமா இருக்கும், அந்த வார்த்தை வித்தியாசமா இருக்கும், அந்த அதிகாரம் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் இந்த 3 படிகளை தாண்டி ஜெபிக்க பழகினால் உங்கள் தேசத்தை சுலபமாய் விரல் நுனியில உங்கள் கர்த்தருக்கு நீங்கள் சொந்தமாய் மாற்றிவிடலாம். அல்லேலூயா. மாம்சத்துல போராடினா கஷ்டம்தான். வெறும் உங்க ஆவியில நீங்க போராடினா கஷ்டம்தான். பலவீனத்தில் உங்களுக்கு உதவி செய்ய பலவானுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. அந்த ஆவியிலே நிறைந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அந்த பலம் நிறைந்த ஆவியினால கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிரப்ப விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய கருத்தை கர்த்தராகிய தேவன் அடுத்த லெவல்ல உங்களை ஆவியிலே ஜெபிக்க வைத்து, மூன்றாவது ஆவியானவர் முழுவதும் உங்களை ஆளுமை செய்து உங்களை ஜெபிக்க வைக்க விரும்புகிறார். ஆகவேதான் கர்த்தருடைய ஆவியானவர் நாம் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடினால் வாக்கு கடங்காத பெருமூச்சோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ண ஒரு ஜெப ஆவியை நம்மேலே ஊற்றி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் எழுந்து நின்று இப்ப ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு நாம எப்படி ஜெபம் பண்ண போறோம் தெரியுமா? முதல் லெவல் ஆரம்பிச்சு
இரண்டாவது லெவலுக்குள்ள போய் மூன்றாவது லெவலுக்குள்ள நம்ம கடந்து போய் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறார். அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பாருங்க, அநேகருடைய கண்கள் திறக்கப்படும். தூத்துக்குடியில இருக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். கிரியை செய்கிற ஆவிகளை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை உங்களால் அடக்கிக் கொள்ளவே முடியாது. அந்த ஜெபம் விடுத்து சிதறுகிற ஒரு வெடிகுண்டை போல புறப்படும். உங்கள் தலை தண்ணீரும் உங்கள் கண்கள் நீருற்றுமாய் மாறும். உங்களது ஜெபத்தை உங்களால் அடக்கிக் கொள்ள முடியாது. அது அலங்காரமான ஜெபமாய் அல்ல, அடி வயிற்றிலிருந்து புறப்படுகிற ஜெபமாய் புறப்படும். ஆவியானவர் இப்பொழுது உங்களை ஆக்கிரமித்து ஜெபிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த ஜெபத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? இதுவரைக்கும் நம்ம மாம்சத்துல ஜெபித்து இருக்கலாம், முதல் நிலை ஜெபத்தோடு ஜெபம் பண்ணி இருக்கலாம், தப்பு இல்ல, சந்தோஷம். முதல் படியில படிச்சு தான் இரண்டாவது படிக்கு போக முடியும். இன்னும் சிலர் ஆவியிலே நிறைந்து நீங்கள் அந்நிய பாஷையிலே கர்த்தரிடத்திலே ஜெபித்திருக்கலாம். அது உங்களுடைய ஆவி ஜெபித்த ஜெபம். இன்றைக்கு நாம் மூன்றாவது படியிலே நம்ம கடந்து போய் ஆவியானவர் முழுவதும் நம்மை ஆக்கிரமிக்கும்படிக்கு இடம் கொடுத்து நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய பட்டணத்திற்காக, கர்த்தர் இந்த பட்டணத்தை குறித்து வைத்திருக்கிற காரியங்களுக்காக ஆவியானவரை ஜெபிக்க நாம் அனுமதிக்க போகிறோம். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆவியானவரே என்னை மூடும். நான் இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்காக இப்பொழுது ஜெபிக்க வருகிறேன். தூத்துக்குடியினுடைய நன்மைகளுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தூத்துக்குடிக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தை குறித்து சொல்லப்பட்ட நான் அறிந்திருக்கிற காரியங்களுக்காக இதோ முதலாவது நான் என்னுடைய கருத்திலே ஆரம்பிக்கிறேன். கருத்துல நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா நீங்க வாயை திறக்கணும். வாயை திறந்து ஜெபிக்கணும். ஜெபிக்க பாருங்க. இப்பொழுது நாம் வேதத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறோம். நான் சொல்லிக் கொடுத்த காரியம், கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம். கண்டிப்பா நீங்கள் ஜெபிக்க ஒரு நிலையிலே உங்களது ஜெபம் மாறி ஒரு புதிய பாஷையிலே, அந்நிய பாஷையிலே நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அல்லது உங்களது ஆவியை ஏவி அவர் ஜெபிக்க வைக்க ஆரம்பிக்க போகிறார். இப்பொழுது ஜெபம் கடந்து வர போகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட போகிறார். பரிசுத்த ஆவியிலே நிறைந்து உங்கள் ஆவி இப்பொழுது உயிர்த்தெழுந்து இப்பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறது. Thank you Lord. வாயை தரங்க. உங்கள் கருத்து எதுவாய் இருந்தாலும், நீங்கள் ஜெபிக்க விரும்புவது எதுவாய் இருந்தாலும், நீங்கள் ஜெபிக்க துவங்குவது எதுவாய் இருந்தால் அதே காரியத்தை பிடித்துக் கொண்டு ஜெபிங்க. உங்கள் சரீரம் சோர்ந்து போகிற வரைக்கும் நீங்கள் ஜெபிங்க. உங்கள் சரீரத்தில் இடைவிடாமல் ஜெபிங்க. அக்கம் பக்கத்தை பார்க்காதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரிடத்தில் உங்கள் ஜெபத்தை செலுத்துங்கள். இடைவிடாமல் செலுத்துங்கள். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரட்டும். உங்கள் ஆவி அது உயிர் பெற வைக்கட்டும். கருத்திலே ஆரம்பித்த உங்களுடைய ஜெபம் உங்கள் ஆவிக்குள்ளானதாய் மாற்றப்படட்டும். உங்கள் ஆவி ஜெபிக்க நீங்கள் அனுமதி கொடுங்கள். உங்கள் ஆவி ஜெபிக்க இப்பொழுது கடந்து வந்தால் நீங்க விட்டுக் கொடுங்க. அது அந்நிய பாஷையிலே அவரோடு பேசும். அந்நிய பாஷையில் இந்த ஜெபம் புறப்படும். உங்களால் அடக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அந்த பாஷையின் வரங்கள் கடந்து கர்த்தருடைய நாமத்தினால் இப்பொழுது என் ஆவி ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடட்டும். என் ஆவி விண்ணப்பிக்கட்டும். இங்கு இருக்கிற ஒவ்வொருடைய ஆவியையும் நீர் உயிர்ப்பிப்பீராக. எதையும் கவனிக்காதீங்க. விடாப்பிடியா ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபு ஜெபித்தாரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஒரே வார்த்தை தான், ஆனா ராத்திரி முழுசும் ஜெபம் பண்ணினா என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஆண்டவரே இப்போ உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவி இப்பொழுது உயிர் தழுவதாக. அந்த ஆவியிலே அவர்கள் ஜெபிப்பார்களாக. ஆவியிலே ஜெபிக்க ஒரு புதிய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறதை பார்ப்பீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குகிறதை பார்ப்பீர்கள். அந்த ஆவியானவர் உங்களை முழு பொறுப்பையும் எடுப்பதை பார்ப்பீர்கள். அந்த ஆவி உங்களை ஆக்கிரமிப்பதை பார்ப்பீர்கள். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த ஆவியின் பிரசனம் உங்களை மூடுகிறதை பார்ப்பீர்கள். இப்பொழுது அந்த வல்லமை வருகிறது. கர்த்தருடைய பிரசனம் வருகிறது. என்னால் அதை பார்க்க முடிகிறது. ஒரு ஆரஞ்சு வர்ணமான வெளிச்சத்தை போல தோன்றுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான். பயப்படாதிருங்கள். மாலை நேரத்து சூரியனுடைய ஒளி எப்படி இருக்குமோ அதே போல ஒரு ஒளி பின்னால் இருந்து முன்னால் வரைக்கும் அப்படி நகர்ந்து வீசிக்கொண்டே வருகிறது. நான் என்னுடைய திறந்திருக்கிற கண்கள்ல பார்க்கிறேன். அது அநேகருடைய தலையின் மேல் வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களை நான் தொட விரும்புகிறேன். அவர்களை ஆக்கிரமிக்க விரும்புகிறேன். அவர்களை மூட விரும்புகிறேன். அவர்களை தொட விரும்புகிறேன். ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்.
குறிப்பாக வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை, ஊழியக்காரிகளை இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய கருத்தான ஜெபத்திலிருந்து இப்பொழுது நீ உன்னுடைய ஆவிக்குள்ளாகி ஜெபம் பண்ணுகிறாய். உன்னுடைய ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணுகிறாய். அந்நிய பாஷையிலே உன்னுடைய இடத்தை மறந்து போ. நீ நிற்கிறதை மறந்து போ. நீ இப்பொழுது நினைத்துக் கொண்டிருக்கிறது மறந்து போ. ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள்ளே சஞ்சரிக்கும்படிக்கு புறப்பட்டு வா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே கிரியை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே மகிமை உண்டு, அங்கே வல்லமை உண்டு. இறங்குகிறது அந்த ஆவி. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. இடம் கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் தன் இருதயத்தை திறந்து கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கிக் கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். இதோ அந்த வெயில் போன்ற ஒளி மறுபடியும் இன்னும் வியாபித்து வருகிறதை பார்க்கிறேன். வலப்புறமும் இடப்புறமுமாக அது விரிந்து வியாபித்து வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதிருங்கள், நான் தான் இந்த ஜனத்தை சந்திக்க வந்திருக்கிறேன். ஜெபத்திலே புதிய பரிமாணத்தை அவர்களுக்கு காண்பிக்க வந்திருக்கிறேன். நான் தான், என்னை நோக்கி கூப்பிட சொல், என் கைகளை பிடித்துக் கொள்ள சொல், நான் அவர்களுக்குள் கடந்து வரட்டும். தேங்க்யூ லார்ட். இறங்குகிற அந்த வல்லமை இறங்குகிறது. உங்கள் சரீரத்தில் தாங்க முடியாத அளவிற்கு ஒரு புதிய பலம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய கிருபை இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் தலைகளை தொடுகிறது. மறந்து போ. நீ இருக்கிற இடத்தை மறந்து போ. சுற்றுப்புறத்தை மறந்து போ. கர்த்தரை நோக்கி பார். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்து அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி பார்க்க உங்கள் ஆவியிலே ஒரு பிரகாசம் உண்டாகிறது, கண்களிலே ஒரு தெளிவு உண்டாகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் வந்துவிட்டார். அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இறங்குகிறது அந்த அக்னி, இறங்குகிறது அந்த வல்லமை. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி புதிய பரிமாணத்தை நான் அவர்களுக்கு காண்பித்து நான் அவர்கள் நடுவிலே தேவனாய் ஆளுமை செய்து என் சிங்காசனத்தை அவர்கள் நடுவிலே ஸ்தாபிப்பேன். நான் கர்த்தரும் இவர்கள் என்னுடைய கைக்குள்ளான ஆடுகளுமாமே என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். பெற்றுக்கொள். கேட்கிற எவனும் பெறுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. ஆவியானவரே, என்னை தொட வேண்டாம், என்னை ஆக்கிரமித்துக் கொள்ளும், என்னை தொட வேண்டாம், எனக்குள்ளே முழுவதுமாய் நிரம்பிவிடும். என் ஆவியை மூடும், என் ஆத்மாவை மூடும், என் உணர்வுகளை மூடும், என் கண்களை மூடும். இனி என் கண்கள் உம்முடைய கண்கள், என்னுடைய காதுகள் உம்முடைய காதுகள், என்னுடைய கைகள் உம்முடைய கைகள். இறங்குவதாக அந்த வல்லமை. Thank you Lord. இப்ப வாய் திறந்து ஜெபம் பண்ணி பாருங்க. யாரும் அடக்கிக் கொள்ளாதே, சத்தமிட்டு கூப்பிடு. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளிருந்து ஜெபிக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து விண்ணப்பிக்கட்டும். ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய வல்லம், ஒரு புதிய வரம் இன்றைக்கு உனக்குள்ளே கிரியை செய்ய போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். Thank you Lord. சில ஊழியக்காரர்கள் இந்த இடத்திலே, ஆண்டவரே, எங்களுக்கு பிரத்யட்சமான வரங்கள் வேண்டும், பிரத்யட்சமான வல்லமை வேண்டும், பிரத்யட்சமாக எங்கள் கண்கள் திறந்து உம்மை காண வேண்டும் என்று பல நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள். ஒரு ஊழியக்காரர் தொடர்ச்சியா 3 வருடங்கள் 40 நாட்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அப்படிப்பட்டவருடைய கண்களை நான் திறக்க போகிற நாள் முழுவதும் என்னுடைய வல்லமையிலே அவர்களை முழுக பண்ணி நான் புதிய கிருபையினால் அவர்களை மூட போகிற நாள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள். लेवीरा पाबारा सबै हमारा तू होई बाबारा खेबिला தாத்தா சன்மேட்டர் பாராஜி எல்லார அப்பது இறங்குகிறது அந்த வல்லமை. Thank you Lord. பெகாபாலே பிஷு வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இப்பொழுது பிரத்யட்சமாக இறங்குகிறதை பார்க்கிறேன். ஒரு மினுக்கான வஸ்திரம் போல தோன்றுகிற
மினுக்கான வஸ்திரம் போல தோன்றுகிற நீள நீளமாய் ரிப்பன் மாதிரி இதோ வானத்திலிருந்து சிவப்பு நிறத்தில் இறங்கி வருகிற காண்கிறேன். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த சிவப்பு கயிறு என்பது என் பிள்ளைகளோடு நான் செய்கிற உடன்படிக்கையின் கயிறு. இறங்குகிறது அந்த வல்லமை, என் பிள்ளைகளோடு நான் செய்யும் உடன்படிக்கையின் கயிறு. ராகாப் என்ற வேசி இதே போல ஒரு சிவப்பு கயிறை எடுத்து அதை உடன்படிக்கை கயிறாய் தன் வீட்டிலே கட்டி வைக்கவில்லையா? இதோ நான் என் ஜனங்களை இவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி இந்த கயிற்றினால் கட்டி அவர்களை நான் அடையாளப்படுத்த போகிறேன். நான் கர்த்தர் வந்துவிட்டேன் என்று அவர்களுக்கு சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடக்கிக் கொள்ளாதே குமாரத்தை, சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு. கர்த்தர் உன் அருகாமையில் இருக்கிறார், கர்த்தர் உன் அருகாமையில் இருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இறங்குகிறது. சிலருடைய தலைகளை அந்த வஸ்திரம் தொடுகிறதை சிலர் உணர்கிறீர்கள், சிலர் உணர்கிறீர்கள். உங்கள் நடுவில் யாரோ ஒருவர் நடந்து போகிறதை போல சிலர் இப்பொழுது உணர்கிறீர்கள். ஒரு ஆள் உங்கள் நடுவிலே உரசிக்கொண்டு கடந்து போகிறதை போல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ தேவ தூதர்கள் உங்கள் நடுவிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். தேவனுடைய வல்லமை உங்கள் நடுவில் கடந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கு ரட்சணை நாள். பெற்றுக்கொள்ள வல்லமை, பெற்றுக்கொள்ள வல்லமை. இன்றைக்கு இல்லாவிட்டால் என்றைக்கு, இன்றைக்கு இல்லாவிட்டால் என்றைக்கு, நீ இல்லாவிட்டால் வேறு யார்? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எழும்பட்டும், எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏழு முகமுள்ள குத்துவிளக்கு, பொன் குத்துவிளக்கு இதோ ஏறத்தாழ 7 அடி உயரத்திற்கு காணப்படுகிறதாக 3 புறங்களில் நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என்னுடைய தரிசன கண்களில் இதை பார்க்க முடிகிறது. 7 முகமுள்ள தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற யூதர்களின் முறைமையான குத்துவிளக்கு இதோ இங்கே வைக்கப்பட்டிருக்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். இதோ கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், இதோ இந்த இடத்தில் அநேக வல்லமையான தேவ ஜனங்கள் புறப்பட போகிறார்கள். ஒரு புதிய தலைமுறை தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து எழும்ப போகிறது. அதனுடைய நாவிலிருந்து கர்த்தருடைய புதிய வார்த்தைகள் புறப்பட போகிறது. கர்த்தருடைய அதிகாரம் புறப்பட போகிறது. ஒரு புதிய தலைமுறை, ஒரு புதிய நியூ ஜெனரேஷன் ஆண்டவருடைய ஆவியினாலே இப்பொழுது ஸ்தலத்திலிருந்து எழுப்பப்படுகிறது. அதனுடைய சட்டைகள் மினுக்குள்ளதும் அது பொன்னிறமானதும் வெண்மை நிறத்தினால் அலங்கரிக்கப்பட்டதுமாய் இருக்க போகிறது. அவர்கள் ஓடுவார்கள், இளைப்படைய மாட்டார்கள், நடப்பார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள், பேசுவார்கள். இதோ அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். எழும்பு, எழும்பு தூத்துக்குடியே, உன் கர்ப்பத்தை திற, தூத்துக்குடியே உன் கர்ப்பத்தை திற. திரளாயினுடைய சந்ததியை நீ பிறப்பிப்பாயாக, பிறப்பிப்பாயாக. இறங்கட்டும் அந்த வல்லமை இயேசுவின் நாமத்தினால். லேரம் தாக பரசு ருமதஸ பேஹபலு பர்பாத சபேஹபாரா தத்மஹேமிலாத் ஓலே பேட்டாபாத். இறங்குகிறது, 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 இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரு புதிய அசைவாடுதல் இந்த மாவட்டத்தில் பல இடங்களிலே தோன்றும். கிராமங்கள் தோறும் ஜெபிக்கிற குழுக்களும் கூட்டங்களும் எழும்புவார்கள். தேசத்தை சுதந்திரிக்கும்படிக்கு புறப்படுகிறவர்கள் இங்கிருந்து புறப்படுவார்கள். இந்த மாவட்டத்திலிருந்து அநேக தேசத்தின் பல்வேறு பகுதிகளுக்குள் கடந்து போகத்தக்கதாக தங்கள் வாலிபத்தையும் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கிற வைராக்கியம் உள்ள ஒரு சந்ததி புறப்படும். நான் இதை செய்வேன், நான் இதை செய்வேன், நான் இதை செய்வேன். என்னுடைய சபைகளின் மேல் என்னுடைய வைராக்கியம் பற்றி எரியும். அவைகளுடைய திரிகளை நான் பிடித்து அதனுடைய கரிகளை நான் இதோ நசுக்கி அவைகளை எடுத்து அவைகள் மங்கி விடாதபடிக்கு புதிய நெருப்பினாலும் புதிய எண்ணெயினாலும் அதை நிரப்பி அதனுடைய சுடர்களை நான் வீசி எரிய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சபைகளிலே ஒரு விருத்த சேதனம் உண்டாகும். சபைகள் தேவனோடு சஞ்சரிக்கும். சபைகளிலே புதிய அனுபவங்கள் தோன்றும். உங்கள் மாவட்டத்தில் இது திரளாக எழுவ போகிறது என்று சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பெட்கபரா துரபா கபரா மதி பிஷி பில்லா துரமரா லிவிலி விஷு மாரத ஹமிசி. ஆகிலும் வஞ்சிக்கிறவருடைய கால்கள் இந்த மாவட்டத்திலே இதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து புறப்பட போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய ஊழியக்காரர்கள் எழும்பி
வல்லமையான கிரியைகளை நிறைவேற்றுகிறதை போல வேறொரு மார்க்கத்திலிருந்தும் வேறொரு மத நம்பிக்கையிலிருந்தும் ஒரு மனிதன் எழும்பி அவனுக்கென்று சில இடங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அநேகரை தன்னுடைய மந்திர தந்திர வித்தைகளினாலே அநேக விசுவாசிகளை கூட குழப்பி அவர்கள் யாவர் எல்லா மதம் ஒன்றுதான் என்கிற வார்த்தைகளை சொல்லி அநேகரை இடறிவிழ பண்ண போகிற ஒரு கூட்டம் இந்த மாவட்டத்திலிருந்து கூடி சீக்கிரத்திலே எழும்ப போகிறது. அந்த ஆவி எழும்பாதவதிக்கு அதை கட்ட வேண்டும். மாத்திரமல்ல, இதோ என்னுடைய பெயரை சொல்லிக் கொண்டும் ஒரு ஊழியக்காரன் இந்த பகுதியில் இருந்து எழும்பி ஒரு பெரிய கூட்டத்தை அவர்கள் ஏற்படுத்தி ஒரு அமைப்பை அவர்கள் நிறுவி போலியான அற்புதங்களினாலும் போலியான அடையாளங்களினாலும் அநேக ஜனங்களை திகைக்க பண்ண போகிறார்கள். இன்னும் ஒரு சபை பிரிவில் இருந்து ஒரு கூட்டம் எழும்பி ஜனங்களை விக்கிரகங்களை ஆராதிக்க வைக்கும்படிக்கு அவருடைய நம்பிக்கையை திருப்பி இங்கே பல இடங்களிலே வழிபாட்டு ஸ்தலங்களை ஏற்படுத்தி ஜனங்களை திரளாய் இந்த பகுதிக்கு அழைக்கும்படிக்கு தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒரு சிறு பகுதியை, ஒரு கிராமத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் இருந்து அந்த ஆவி புறப்பட போகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் நான் இதை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். இப்போ நீங்க ஆவியிலே நிரம்பி அந்த ஆவிகள் எழும்பாதபடிக்கு அது கருவிலே இருக்கும் பொழுதே கரைந்து போகும்படிக்காக உன் ஜெபத்தை நீ உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொல்லாத விக்கிரகத்தின் ஆவியே, வேசித்தனத்தின் ஆவியே, வஞ்சகத்தின் ஆவியே, அந்தி கிறிஸ்துவின் ஆவியே, பொல்லாத ஊழியக்காரருடைய கால்கள் எழும்பாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்திலே தடை செய்கிறேன். ஏழு வாசல்களை கொண்டு 7 பகுதிகளிலே 7 வாசல்களை கொண்டு கோபுரங்களை அமைத்து அதை பொன் தகடுகளினால், பொன்னிறமாய் காணப்படுகிற தகடுகளினால் மூடி இதோ அலங்காரம் உள்ள கோயில்களை நிறுவி இதோ ஜனங்களை திரளாய் இந்த பகுதிக்கு அழைத்து வர ஒரு கூட்டம் திட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதற்காக யாக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய நானோ அவைகளுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று யுத்தம் செய்யும்படிக்காக என்னுடைய கரத்திற்கு கட்டளையிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்கிறவன் எங்கே? எழும்பு, எழும்பு, எழும்பு. என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு என்னுடைய நாமத்தை ஒரு விக்கிரகத்தை போல மாற்றி அநேக ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணி இதோ அநேகர் பார்க்கும்படிக்காக வெளியரங்கமான அடையாளங்களையும் செய்து அநேகரை திருப்பத்தக்கதாக ஒரு அமைப்பு இந்த பகுதியில் எழும்ப போகிறது. அதற்காக இப்ப நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் கரத்திற்கு கட்டளை கொடுங்கள், என்னுடைய கைகளுக்கு கட்டளை கொடுங்கள், என் பட்டயத்திற்கு கட்டளை கொடுங்கள். அப்பொழுது நான் அவைகளுக்கு விரோதமாய் எழும்பி அவைகளை நான் துரத்துவேன் என்று கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. இறங்கட்டும் உங்க வல்லமை, தூத்துக்குடி மாவட்டத்தில் இறங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் தவிர வேறு எந்த ஒரு வேசித்தனத்தின் ஆவிக்கும், விக்கிரகத்தின் ஆவிக்கும், கள்ள தீர்க்க தரிசன ஆவிக்கும், அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இடமே இல்லை என்று சொல்லுகிறோம். அநேக இடங்களிலே பொருளாதார சீர்குலைவுகளினாலும் கடன் பாரங்களினாலும் தற்கொலை பண்ணிக்கொள்ளுகளுடைய எண்ணிக்கை திரளாய் பெருகி இருக்கிறது. கடன் தொல்லைகளிலே சிக்கிக் கொள்ளுகிறவர்கள் ஏராளமாய் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. இதோ நீங்கள் என்னை நோக்கி அழைத்து உங்கள் வாயை திறந்து ஜெபிக்கும் பொழுது நான் ஒரு புதிய காரியத்தை உங்கள் மாவட்டத்தில் செய்து உங்களது கடன்கள் மாறும்படிக்கும் புதிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்படிக்கும் நான் உன்னை இடுக்கத்தில் இருக்கிற உங்களை விசாலத்தில் வைக்க போற ஒரு காரியத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாவட்டத்தை குறித்த நன்மையான நினைவு என் மனதில் இருக்கிறது, என் மனதில் இருக்கிறது. என் ஜனமே, உன் வாயை திறந்து கேள், கேள், கேள். எத்தனை மனித உயிர்கள் வட்டியிலே வாங்கின கடனை கட்ட முடியாம தற்கொலை செய்து கொண்டு மரித்தது உடைய பட்டணத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. கடன்காரர்கள் திரளாய் எழும்பிக் கொண்டிருக்கிறாங்க. ஏழையிலிருந்து பணக்காரன் வரைக்கும் கடன் பாரத்திலேயும் சிக்கிக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அவர்களை இதுவரைக்கும் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணின வஞ்சித்துக் கொண்டிருந்த பொல்லாத ஆவியை நான் தடை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனம் தன்னுடைய வாயை திறந்து இதோ என் கரத்திற்கு கட்டளை எடுக்கும் பொழுது நான் இந்த பொல்லாத ஆவிகளை உன்னுடைய மாவட்டத்திலிருந்து துரத்தி சுபிட்சத்தை கொண்டு வர போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Lord,
லார்ட், thank you லார்ட், thank you லார்ட், thank you லார்ட். இறங்குவதாக அந்த வல்லமை, இறங்குவதாக அந்த வல்லமை. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே கருத்தோடு ஜெபிக்கிறோம், ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ள ஜெபிக்க எங்களை முழுவதுமாய் அர்ப்பணம் செய்கிறோம். இறங்கட்டும் உங்க வல்லமை, இறங்கட்டும் உங்க வல்லமை, இறங்கட்டும் உங்க வல்லமை. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை நீர் திறக்க ஆரம்பித்து விட்டீர். அநேகருடைய கண்கள் திறந்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய தரிசன கண்களை கர்த்தர் திறக்கிறார். அநேகர் மேலே தேவனுடைய தொடுதலை உணர்கிறீர்கள். சிலர் மேலே ஒரு வஸ்திரம் உங்கள் மேலே உரசுவதை போல உணர்கிறீர்கள். சிலர் மேலே தேவனுடைய பிரசன்னம் இறங்குவதை உணர்கிறீர்கள். சிலருடைய தலைகள் மேலே, சிலருடைய தலையின் மேலே நெருப்பை போல அல்லது ஒரு சூடான ஒரு காற்று போல தேவனுடைய ஆவியானவர் இறங்குகிறதை பார்க்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்திலே வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இது உன்னுடைய நேரம், நீங்கள் பெற்றுக்கொள்கிற நேரம். உன் வாயை அகலத்திற அதை என்னுடைய நன்மையினால் நிரப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இறங்கட்டும் அந்த வல்லமை, இறங்கட்டும் அந்த வல்லமை, இறங்கட்டும் அந்த வல்லமை. Thank you Lord, 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 thank you Lord. எல்லாம் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். எல்லாம் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். என்னை மறுபடியும் நிறையும் ஆண்டவர் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் இன்னும் இந்த இடத்தை விட்டு விலகவில்லை. தேவனுடைய ஒளி இன்னும் இந்த இடத்தை விட்டு மறையவில்லை. என்னை இன்னும் நிரப்பும் ஆண்டவரே. இது போதாது, இது போதாது, இது போதாது. நான் தேசத்தை அசைக்க விரும்புகிறேன், தேசத்திற்கு பயன்பட விரும்புகிறேன், தேசத்திற்காக பட்டயத்தை உருவ விரும்புகிறேன், பிசாசை எதிர்க்க விரும்புகிறேன், பொல்லாத ஆவிகளை துரத்த விரும்புகிறேன், உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன். போதாது, போதாது, இன்னும் வல்லமை, இன்னும் வல்லமை எனக்கு வேண்டும். ஆண்டவரே, கேளுங்க, 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 கேளுங்க. Thank you Lord. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்யும் ஆவியானவரே,